புளி சாதம் 249 ரூபா போட்டுக்கிறீங்க. ரைட்டா. எல்லாமே 300 மேலே தான் இருக்குது. மீல்ஸு 500 ரூபா. தோசை எதுவுமே ஒருத்தர் இல்லடா மொத்தம். எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம்னா ரேட் அதிகமாக தான் இருக்குது. கேட்ரிங் எவ்வளோ அதிகமாகப்பா. ஓகேடா. ஒரு வழியாக கேக் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஏர்போர்ட்டில் கேக் வாங்கி சாப்பிட்ணுங்கிற ஒரே ஆள் நான் தான்டா. 300 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கி தோண முடியல. அதனால கேக் வாங்கி பண்ணுறேன் கொண்டு வரேன். பாருங்க பின்னாடி சரக்கே இருக்குது. கேமரா பங்கெல்லாம் இருக்குது. இப்போ க்ளீனாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. 20 ரூபா கேக். இல்லை ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே சாப்பிடக்கூடாதான்னு தான். ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டேன்டாப்பா. சாமி ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. வேகமாக ஒன்று 12ஆம் நம்பர் கேட்டுக்காக எக்ஸிட் ஆகிட்டு அப்புறம் திரும்பி வந்து ஒரு கேக்கு சாப்பிட்டுட்டு திரும்பி 9ஆம் நம்பருக்குள்ளே உள்ளே வந்து பாஸ்போர்ட்டு அப்புறம் டிக்கெட்டு. ஓகேங்களா? இந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு திரும்பி உள்ளே வந்து டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு திரும்பி உள்ளே வந்து இங்கே வந்து ட்ராலியில் வந்து பேகு பெல்ட்டு, ஓகேங்களா, மொபைலு, பவர் பேங்க்கு, உங்கள்கிட்ட என்னென்ன எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கோ பெல்ட்டு எல்லாத்தையும் கைட்டி தனியாக ஒரு ட்ராலை வச்சுட்டு அப்புறம் உங்களை ஃபுல் ஸ்கேன் பண்ணிட்டு மறுபடியும் கோவாவில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம கேட்டை பார்த்துட்டு ஃப்ளைட்டை ஸ்கேன் பண்ணிட்டு செக்அப் பண்ணிட்டு அவ்வளோதான் போயிட்டே இருக்கும். டிக்கெட் ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம ஃப்ளைட்டு 5:30 மணிக்கு நேராக பார்த்துட்டு போயினே இருக்கலாம். கேட் நம்பர் மட்டும் இதில் போடல. இந்த டிக்கெட்டில் கேட் நம்பர் போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தா தெரியும். ஏன்னா இன்னும் வந்து 3.5 மணி நேரம் டைம் இருக்குது. 3.5 மணி நேரம் டைம் இருக்குது. பிரச்சனை இல்லை. அதனால் உள்ளே எதுவுமே வாங்கி சாப்பிட முடியும். செம்ம ரேட்டாக இருக்குல்லாம். பயங்கர பெருசுங்க கோவா ஏர்போர்ட்டை போச்சு. பெங்களூர் ஏர்போர்ட் அதான் லேண்ட் ஆனேன். இப்போ மறுபடியும் உள்ளே வந்துட்டேன். செம்மையாக இருக்குது. கேமரா மஞ்சளாகவே இருக்குது. இங்கேயும் கேப்சி இருக்குது. ஆமாங்க, இங்கே ஒரு கேப்சி இருக்குது. உங்களுக்கு ஏ டு பி சாக்லேட் ஃபேக்ட்ரி போகுது. இந்த மாதிரி தான் கேட்டுக்குள்ளே நம்ம போகணும். பயங்கர பெருசாக இருக்குது. ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிற அப்பா சாமி. சார்ஜிங் டெஸ்டிங் கீழே கொடுத்துருவாங்க. இந்த ஏ டு பி அந்த மாதிரி ஹோட்டல் இல்லையா? சென்னையில் தான் ஏ டு பியா? இங்கே கூட இருக்குதான்னு தெரியும். வேர் இஸ் மை ஃப்ளைட். ஃப்ளைட்டுக்கு வந்து அந்த இறங்கிறதுக்கு ஏறுறதுக்கு போட்டால் தான் நம்மளால இறங்க முடியும். நம்ம பஸ்ஸு பிடிக்கிற மாதிரிலாம் வேகமாக இறங்க முடியாது, வேகமாக ஓட முடியாது. பணம் நிறைய இருந்தால் நம்ம எங்கன்னா போகலாம். இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நடக்குமா தெரியலையே. மாதிரி ஓடிக்கினே இருக்குது. நிற்கிது பாருங்கள், இண்டிகோ. அது ஏர் இண்டியா, இது இண்டிகோ. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஃப்ளைட்டில் தான் வந்து இங்கே வந்து சென்னைக்கு போக போகிறோம். அந்த ஃப்ளைட்டு மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டே காணும். இங்கே சாப்பிட்றதுக்கு கரையே காணும். இன்னும் சாப்பிட்லங்க. காலையிலேருந்து ஒரே ஒரு ப்ரெட்டு சாப்பிட்டேன். காலைல ஒரு டீ, ரிவர்ஸ் கீர் போட்டு எடுத்துங்கிறாங்க வண்டி. பெரிய இன்ஜினுங்க, ஏகப்பட்ட இன்ஜின். பார்க்க தான் சின்ன ஃப்ளைட்டாக இருக்குது, ஆனால் இப்போ ரொம்ப பெருசு. ஏர்போர்ட்டில் 2 ஃப்ளைட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கோவா டு பெங்களூர் வந்துட்டேன். ரெண்டாவது வந்து பெங்களூர் டு சென்னை. ஓகே. இந்த உள்ள டொமஸ்டிக் வந்து 43 இருக்குதுங்களாங்க. இன்டர்நேஷ்னல் அப்போ தனியாக. ஆமாம், இன்டர்நேஷ்னல் தனி கேட்டு. இது வந்து டொமஸ்டிக் மட்டும் 43 கேட் வச்சுக்கிறாங்க. ஒன்றுலேருந்து 43 கேட் இருக்குது. அது வந்து 10 கேட் இருக்கும் பொழுது. கேட்டுங்களா ஃப்ளைட்டு? அது
அது வந்து 10 கேட் இருக்கும் போகுது. இதே நம்ம கோவா 10-15 இருக்கும் பொழுது இங்கே ஏதோ விற்கிறாங்க. என்னடா விற்கிறீங்க? சாப்பாடா இருங்கடா, பசிக்கிறாங்க, வாங்குறா. 100ரூபா 200ரூவா விற்றா பரவாயில்ல, 300 500 விற்கிறாங்க. என்னடா மெனு கார்டு காஃபி டீ தான் இருக்குது, ஆனால் மெனு கார்டை தான். மெனு கார்டு இருக்குது. இங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கலான்னு பார்த்தா இங்கேயும் ரேட் ஹை கிளாஸாக இருக்குது. அங்கேயும் ஹை கிளாஸாக இருக்குது. 200ரூவாய்க்கு மேலே தாங்க எல்லாமே. 200ரூவாய்க்குள்ளே இல்லைங்க, 200ரூவாய்க்கு மேலே தான். 500 300 600. ஒரு வெண்பொங்கல் 324 ரூபா. பேசாமல் பீஸா பர்கர் கேக் அப்படியே வாங்கி சாப்பிடலாம். ஏர்போர்ட்டில் அந்த ஏடிஎம் ஸ்வைப் பண்ணால் 2 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. போகிறோம் ஜாலியாக பார்த்துங்க, அவங்களோட ஜாலியாக பார்த்துக்கலாம். லாஸ்ட் வரலும் போயிட்டு வரலாம். சும்மா வாக்கிங் பார்த்தீங்களா, ஜாலியாக பார்த்துங்க. ரொம்ப உட்காந்து பார்த்தீங்கன்னா தூங்கலாம். கால் வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுவும் கால் வச்சு நல்லா கால் வைக்கக்கூடாது. கால் வச்சு தான் பார்த்துருந்தாங்க. நைட்டு எல்லாம் இண்டிகோ தான் நிறைய இருக்குது. இண்டிகோ, ஏர் இந்தியா, ஓகேங்களா, நிறைய ஃப்ளைட் இருக்குது. ஃபேனு எவ்வளோ பெரிய ஃபேன் ராடி, கிளியராக இல்லை. வெளியில் தான் நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி ஜாலியாக பண்ணிடுறோம். இதுதான் ஒத்துமையான ஒத்துமை. ஒன்றுனா ஹெல்ப் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ட்ரிங்க் வாட்டர் பாட்டிலோட கொடுத்துருவாங்க. இப்போ பாட்டிலோட கொடுத்துருவோம். தண்ணி காலி ஆகிடுச்சுன்னா கோவாவில் வாங்கிட்டு ஞாபகத்தமாக வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு, ஞாபகத்தமாக வச்சுருக்கிறேன். கோவாவில் வாங்கி இப்போ பெங்களூர் ஏர்போர்ட் வந்தாச்சு. அடுத்து சென்னை ஏர்போர்ட்டில் லேண்டிங்கு. ஆகா, ரெஸ்ட்டும் போய்ட்டு இதோட லாஸ்ட்டுங்க 43 இருக்குங்களா, இதோட லாஸ்ட்டு கேட்டு. பரவாயில்ல, ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் நிறைய இருக்குது. அங்கேயும் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் உட்காந்து போடுற மாதிரி பாருங்க. ஏர் இந்தியா எவ்வளோ புதுசாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்லாம், இன்னும் பண்ணலாம். பாருங்கள், இதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா, கேட்டு போட்டிருக்காங்க. ஃப்ளைட் ரிவர்ஸ் வச்சுட்டாங்க. சரிங்களா, எவ்வளோ பெரிய இன்ஜின்ரா ஓடுறா, ஃபேனு வேகமாக ஓடுறா. பெரிய ஏர்போர்ட்டுங்க இது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அப்போ சாமி. பஸ்ஸு பாருங்கள், வால்வோ பஸ் மாதிரி, பேட்ரி பஸ். இண்டிகோ தாங்க பயங்கரமாக. இண்டிகோ எல்லாத்துலேயும் இண்டிகோ தாங்க வரும். பயங்கர ஃபேமஸ் இண்டிகோ. பேகை வச்சிரும், இப்படி உட்காந்து பார்க்குறது எவ்வளோ சுகமாக இருக்கும். பாஸ்போர்ட் இதெல்லாம் இது போட்டுரும். 100 ரூபாய்க்கு எதனா விற்றீங்கன்னா வாங்கி சாப்பிட்லாம். 500 1000 நான் எங்கடா போகிறது? இருக்கிற காசெல்லாம் இங்கேயே செலவு பண்ண போகிறோம். ஆல்ரெடி கோவாவில் நிறைய விட்டேன்டா, திரும்பி வேறு விடணுமாடா. அவ்வளோதான், போட்ட கூடு. இப்போ புதுசாக புட்ரா பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு ஃப்ளைட் இறங்குது, ஒரு ஃப்ளைட் ஏறுது, ஒரு ஃப்ளைட்டு கிளம்புது. கூலிங் கிளாஸ் எங்கன்னா அது கூலிங் கிளாஸ் வரும். அதில் ஒரு லைட்டு போயிடும். வீடியோ எடுக்கல, இங்கெல்லாம் வீடியோ எடுத்துக்கலாம். வரோம் நம்ம ஊரில் ஷூ போட்டுருவோம். அவங்க நல்லா சப்பரை போட்டு ஷூ வேறு பிஞ்சிட்டு இருக்குது. அழகாக உட்காந்து ஃப்ளைட்டை பார்க்குறது.
ஓ, அந்த கார் தான் தள்ளுதுங்க ஃப்ளைட்டை, தருதுங்க. அந்த கார் தான் தள்ளுது ஃப்ளைட்டை. ஃப்ளைட்டில் வால் இல்லை பொழுது. இண்டிகோ வருது பாருங்க. இது பெருசு போலதுங்க. இது பெருசு 300, 400, 500 சீட் இருக்கும் போல. அது இண்டிகோ வந்து 200, 300 சீட் தான் இருக்கும் போல. இண்டிகோ சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏர் இண்டியாவா? அஸ்காராவா? அஸ்காரா நினைக்கிறேன். ஓ, இண்டிகோ இங்கே தான் வருதா? ஆமாம், அது அதோட சின்ன இண்டிகோ போலுது. அது வருது. அது அதோட சின்ன இண்டிகோ. அது இப்போ தான் லேண்ட் ஆகுது. எவ்வளோ ஸ்பீடாக இறங்குச்சு தெரியுமா? தம்மா இருந்துச்சு இறங்கும்போது. நம்மளை நோக்கி ஒரு ஃப்ளைட் வருது. கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. பஸ்ஸு போனதுபடியே இருக்குது, வந்தபடியே இருக்குது. ஸ்டாப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிற பஸ்ஸு போலுது. இது ஸ்டாப்ஸு பேசஞ்சர் கூப்பிட்டு போகிற பஸ்ஸு போலுது. தெரியுதுங்க லைட்டு. இன்னொரு பெரிய ஃப்ளைட்டு, இன்னொரு ஃப்ளைட் லைட்டாக. ஆனால் உண்மையாக சூப்பர். திறமை இருந்தால் தாங்க இந்த வண்டிலாம் ஓட்ட முடியும். அவ்வளோ பேர் பாருங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. உள்ளே என்ட்ரிலேருந்து செக்கிங் பண்ணி ஏற்றுறதுலையும் எல்லாத்துலேருந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. நம்ம நினைக்கிறோம் உள்ளே வந்து 2 மணி நேரம் முன்னாடி இருக்கணும் நம்ம, ஓகேங்களா? ஏகப்பட்ட செக்கிங்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் உள்ளே வந்துட முடியாது, ஓகேங்களா? உள்ளே செக் அவுட் முடிஞ்சு, செக்கிங் முடிஞ்சு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் முடிஞ்சு, திரும்பி இங்கே ஒரு செக்கிங் முடிஞ்சால் தான் நீங்கள் அந்த ஃப்ளைட்டுக்கு போக முடியும். அந்த ஃப்ளைட்டாண்ட ஒரு செக்கிங் பண்ணாங்க. அவ்வளோ செக்கிங்கடா பாஸ். இது ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா, அது குட்டி, இது பெருசு. அது அப்படி போகுது, இது இப்படி வருது. இதில் வந்து சேஃப்டி இதெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. உள்ளே வந்து அதாவது ஃப்ளைட் எதனா ஒன்று ஆகிடுச்சின்னா உள்ளே வந்து ஏர் ஜாக்கெட்டு, ஓகேங்களா? ஏர் பலூன் இந்த மாதிரி இருக்கும், அது கொடுத்துருவாங்க. எக்ஸிட் கேட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பைலட், ஓகேங்களா? பைலட் ஓட்டுற இடத்துல 2 இருக்குது எக்ஸிட் டோரு. அதே மாதிரி சென்டரில் 2, அதுக்கு பின்னாடி 2, லாஸ்ட்டு 2, மொத்தம் 8 வந்து இது கொடுத்துருவாங்க. வந்துனே இது பாருங்கள் இண்டிகோ, ஓகேங்களா? கோவாவில் எவ்வளோ காலியாக இருந்துச்சு, இங்கே வந்துனே இருக்குது, ஓகேங்களா? அதான் பெரிய ஏர்போர்ட் இது, ஓகேங்களா? இது 1, 2, அது ஒன்று அங்கே தயாராக இருக்குது புறப்பட்டு. அது இது போலது இந்த விஐபி ஃப்ளைட் மாதிரி. அது ஒன்று போகும், அது விஐபி ஃப்ளைட் மாதிரி போகுது, சின்ன ஃப்ளைட்டு. அது ஆனால் இண்டிகோ தான். இந்த அதுவும் ஒன்று தாங்க. அது ஒன்று போதா, அதுவும் இதுவும் ஒன்று தான். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்க. நீட் அதிகம், செம்ம கஷ்டம் இல்லை. ஆனால் ஜாலியான வாழ்க்கையில் அங்கேருந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிட்டு திரும்பி இங்கேருந்து வேறு ஊரில் போய் லேண்ட் ஆகின்னு. மேலே ஃபுல்லாக வந்து மேகம் தாங்க. மேலே ஃபுல்லாக வந்து மேகத்தை தான் பார்த்துன்னு போனோம். ஒரு பயமாக இருக்குது மேகத்தில் போகும்போது. கீழே தான் பார்க்கும்போது ஊர் பெரிய ஊர் மாதிரி தெரியுது, ஆனால் மேலே போய்ட்டால் எலி மாதிரி இருக்கும். சின்ன ஊர், உலகம் ரொம்ப பெருசுடா அப்படின்ற மாதிரி. மேலே போய் பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ ஹைட்டில் இருக்குவாங்க. ஜாலியான உலகம். ஜாலியாக போயிட்டு பார்த்தோம். காஃபி ஷாப்பு போயிட்டு அப்படியே காஃபி வாங்கி சாப்பிடுங்க. எவ்வளோ தெரில, போய் பார்த்துட்டு வருவாங்க. அதெல்லாம் போயிட்டு காஃபி எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இங்கெல்லாம் யாரோட பொருளும் யாரும் எடுக்க மாட்டாங்க. காஃபி ஷாப். நம்ம இப்போ வந்து ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு. மணி வந்து 4:30 ஆகுது. லாஸ்ட்டு கோவா ஃப்ளைட்டா? ஆமாங்க, கோவா போகுது. 43 நம்பர் கேட்டு, 43 கேட்டு கோவா போகுது. நம்மளுக்கு 42வது கேட்டு சென்னை போட்டுருக்காங்க. 356 5:30 ஃப்ளைட்டு. 5:30 ஆனால் 5:30 ஃப்ளைட்டு. உங்களுக்கு 42 மெசேஜ் வந்துச்சு. பரவாயில்ல, போர்டிங் பாஸில் நம்பர் வரல.
கேட் நம்பரு. ஆனால் மேக் மை ட்ரிப்பில் வந்து மெசேஜ் வந்துச்சு, சாரி இண்டிகோவில் வந்து மெசேஜ் வந்துச்சு, உங்களுக்கான கேட் வந்து 42 கேட் அப்படின்னு போட்டு வந்துட்டாங்க. அவங்க ஒருத்தர் ஃப்ளைட்டு எவ்வளோ நேரம் கூப்பிட்டு பார்த்தாங்க, ஃப்ளைட் கிளம்பிடுச்சு, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு. ஓகே என்ன பண்ண முடியும், போனோம். இந்த மாதிரி அந்த மாதிரி அலோட் பண்ணுறாங்க. க்ரீன் லைட்லாம் எரியுது, ஃப்ளைட்டு போகும்போது எரியுது, ஃப்ளைட்டு வரும்போதும் எரியுது க்ரீன் லைட்டு. அங்கே ஃப்ளைட் வரப்போதுன்னா க்ரீன் லைட் எரியுது. நம்மளை இந்த மாதிரி தான் வந்து போட்டு இறக்கி விட்டாங்க. பாருங்க, இந்த ட்ரெயினுக்கு போட்டு இறக்குறோம். ஆனால் க்ரீன் லைட் இருந்துச்சு. எரியுது பாருங்க க்ரீன் லைட். போயிடுச்சு ஃப்ளைட்டு போகும்போதும் எரியுது, ஃப்ளைட் வரும்போதும் எரியுது. நம்ம எதனா சாப்பிட்லான்னு பார்த்தா எல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது. சென்னையில் தான் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு ஃப்ளைட்டு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் டைம் இருக்குன்னா, அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவாலேருந்து நான் 12:20 கிளம்புனேன். ஓகேங்களா, 12:20னா இந்த 1:20 லேண்ட் பண்ணிட்டாங்க ஷார்ப்பாக. ஓகேங்களா, 12:20, 1:20, 1:45 வெளில வந்துட்டேன். ஓகேங்களா, அப்படி இப்படி ஒரு 40 நிமிஷத்தில் வெளில வந்துட்டோன்னு வச்சுக்கலாம். உங்கள் கிட்ட லக்கேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பிஃபோராகவே கிளம்புங்க. உங்கள்கிட்ட லக்கேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிஃபோராகவே கிளம்புங்க. ஏன்னா ஒரு 3-4 ஹவர்ஸ் பிஃபோர் கிளம்புனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோக்கு லேட்டாக கிளம்புங்களோ என்னோட கேமரா பண்ணது. ஏன்னா ஃப்ளைட்டு மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, போர்டிங் வந்து 1 ஹவர் 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்துடுங்க. நம்மளோட ட்ராவலிங் வந்து கார் புக் பண்ணி நீங்கள் 3 ஹவர்ஸ் ஃப்ளைட்டுக்கு வந்து 3 ஹவர்ஸ் டைமிங் வச்சு ட்ராவல் பண்ணாதீங்க. ஒரு 5 ஹவர்ஸ் வச்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வர கஸ்டமர்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் காரில் வரும்போது 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணினே வருவாங்க, ஜர்னி பண்ணினே வரும்போது சொல்லுவேன் 3 மணி நேரம் வச்சு வராதிங்க. ஏன்னா 3 செக்கிங் பாயிண்ட்டை கிராஸ் ஆகி உள்ளே வரணும். அது இல்லாமல் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வேலூர்லேருந்து சென்னை வரீங்கன்னா, சென்னைக்கு வேலூர்லேருந்து 3 மணி நேரம். ஓகேங்களா, அந்த 3 மணி நேரம் ட்ராவலிங் கார்லேயே போயிடும். இடையில் வந்து ஒரு வண்டி பிரேக் ஆனாலும் ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் லேட் ஆகிடுச்சிங்களா, இடையில் வந்து 3 செக்கிங் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வரணும். 3 செக்கிங் பண்ணி உள்ளே ஃப்ளைட்டில் போய் உட்காந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகேங்களா, இல்லைனா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பிஃபோராக வந்து கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், போகிற டிரைவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம இன்ஜின் பேக் சைடு ஏதோ போயிட்டுருக்காங்க. பாடம் இப்போ தான்டா ஃப்ளைட்டே முதல்ல பெரிய ஒரு ஃப்ளைட்டே தெரியுங்களா, இன்ஜின் பின்னாடி ஏதோ பண்ணுங்கிறாங்க. இது பேக் இன்ஜின், பேக் எக்ஸிட். அந்த ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் உள்ளே போய் நிற்கிற போக அது உள்ளே அடிக்கணுங்கிறாங்க நினைக்கிறேன். மொத்தம் 4, அதாவது ஃப்ரண்ட்டு டிரைவர் அந்த 2, அப்புறம் அந்த சென்ட்ரு அது இருக்குங்களா குட்டியாக அது 2, 4, 6, 8 எக்ஸிட்டு. ஓகேங்களா, 8 எக்ஸிட் இருக்குது. அவ்வளோ பெரிய கண்ணாடி பார்த்தீங்களா, சின்னோண்டு கண்ணாடி. 1, 2, 3, 4 கிளாஸ். ஓகேங்களா, 4, 5 கிளாஸ். டயரில் ஒரு லைட் எரியுது. அவ்வளோ பெரிய இன்ஜின்ரா, ரைட்டோட ஆராய்ச்சியே பண்ணுறா. அதாவது கொஞ்சம் முன்னாடி கிளம்புனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட போயிட்டுருக்கேன், ஆனால் எதுவுமே இல்லாமல் தெரியும் பயங்கர ரேட் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும். என் கேமராக்குன்னா போர்டிங் 5:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு ஃப்ளைட்டுக்கு எல்லாமே இண்டிகோ தான். ஒரு ஃப்ளைட்டு வித்தியாசமாக இருக்குது, ஃப்ளைட் நம்பரு எல்லாமே தனித்தனியாக வித்தியாசமாக இருக்குது. இண்டிகோ தான் நிறைய இருக்குது. இங்கே இண்டிகோ தான் நிறைய இருக்குது. ஃப்ளைட் டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி கிளம்பி வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக ரிலாக்ஸாக போகலாம். இப்போ ஒருத்தர் ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாரு, ஒன்றுமே பண்ண முடியல, போய் வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு இங்கே ரேட் அதிகமாக இருக்கும், அதை கொடுத்து வாங்கி தான் ஆகணும். உங்களுக்கு டைம் 1 மணி நேரம் பிஃபோர்னா நான் 25 நிமிஷத்தில் கேட் க்ளோஸ் பண்ணி நீங்கள் 25 நிமிஷத்தில் கேட்டுக்குள்ளே இருக்கணும்.
இல்லைனா கேட்டு க்ளோஸ் ஆகிடும், ஃப்ளைட்டு போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்துங்க, கொஞ்சம் சேஃபாக சீக்கிரமாக கிளம்பி வந்துடுங்க. அங்கே போனால் மறுபடியும் எத்தனாவது கேட்டில் இருக்கிறேன், 35வது கேட்டில் இருக்கிறேன். திரும்பி நான் 42வது கேட்டுக்கு போனேன். இப்போ எப்படி சொல்கிறது, போய் எதனா பர்கருக்கு பீஸா எதனா வாங்கிக்கணும். ரிட்டன் நம்ம போக வேண்டியது தான். இன்னும் ஏர்போர்ட்டில் எப்படி செக்கிங் நடக்கும் எப்படின்றதெல்லாம் தெரியாது. இங்கே எல்லாம் ஏர்போர்ட்லேயும் ஒரே மாதிரி தான் நடக்கும், ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்க்கணும், நம்ம சென்னை ஏர்போர்ட் போனோம்னா கொஞ்சம் காசு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. காஃபி கடையில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்காங்களே. ட்ரெயினில் தட்டி புளி வடை வாங்கிடுச்சு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டேன். பசி அடங்கலை, பசி பயங்கர பசி. ஆமாடா வெயில், வெளியில் வெயில் காயுது. ஸோ ஒரு சாம்பார், 2 சட்னி, ஒரு புதினா சட்னி, ஒரு கார சட்னி, திம்மோ துண்டு வடை, திம்மோ துண்டு இட்லி. எவ்வளோடனா 340 ரூபா. காஃபி 200 ரூபா. பாருங்க பில்லு, பயங்கர காஸ்ட்லிங்க. வெளியில் சாப்பிட்டோம்னா ஒரு ஃபேமிலியே சாப்பிட்ருக்கலாம். உள்ளுக்குள்ளே இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு ஃபேமிலி சாப்பிட்டா கண்டிப்பாக 5000 ரூபா பில்லு வந்துடும் போகுது. அப்போ கூட பத்தாவது திருப்தியாக சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி இங்கே குடிச்சிக்கலாம், வாட்டர் பாட்டில் இதாவது ஃப்ரீயாக வச்சுக்கிறீங்களே, அந்த விஷயத்தில் சந்தோஷம். வாட்டர் பாட்டில் எப்போ தண்ணி எல்லாம் ஒன்று தானா, இங்கே வரமாட்டேங்குது. போனால் அங்கே வைக்கணும், அழைச்சிட்டு சூப்பராக ரொம்ப தான் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. போதும், ஃபுல் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டில் எப்படின்னு தண்ணி தர மாட்டாங்க. இந்த ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் ஃப்ரீ, இது எல்லாத்துக்கும் காசு. இந்த ரெஸ்ட் ரூமுக்கும் தண்ணிக்கும் மட்டும்தான் ஃப்ரீ, இது எல்லாத்துக்கும் காசு தான் போகுது. நடக்க முடியாதவங்களுக்கு இதில் போகலாம், நம்ம நடக்க முடியலன்னா இதில் போகலாம். அவ்வளோதான், அப்படி போய் இறங்கிக்கலாம். இதுலேயும் வாக்கிங்களா, ரைட்டா. இதுலேயும் வேகமாக போயினுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவே இழுத்துன்னு தான் போயினுக்குது. இதிலே வேகமாக அங்கே நடக்க முடியலன்னா இங்கே நடந்து போகலாம் போகுது. புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கக்கா, வாக்கிங்லேயே போயினுக்கிறாரு. எல்லாம் நடந்து போகிறாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக வாக்கிங் பண்ணுறது தான். இட்லி கொஞ்சம் பெருசாக கொடுத்துடலாம், வடை வேறு இவ்வளோ பெருசாக கொடுத்துடலாம். திம்மோ துண்டு வடை, இட்லி, தட்டு இட்லி, அதுவும் ரேட்டு அதிகம்டா. வேலூர்லேயே வாங்கி சாப்பிட்லாம் போடுது, அவ்வளோ ரேட்டு கம்மி. இங்கே ரேட்டு அதிகம்டா, எல்லாமே வந்து 300 ரூபாய்க்கு மேலே தான். காஃபி 200 ரூபான்னும் போது பயங்கர காசு. டீ 200 ரூபா, காஃபி 200 ரூபா, பத்தாதுக்கு ஜிஎஸ்டி வேறு.
அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாவது காஃபி வச்சிடலாம், ஒரு டீயாவது ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சிடலாம். 100 ரூபாய்க்கு எதுவுமே இல்லைங்க, எல்லாமே 200 ரூபா தாண்டிச்சுங்க. 200 ரூபா தாண்டி தான் எல்லாமே. காலைல பட்னியா, மதியம் பட்னியா, அதனால் இப்போ சாப்பிட்டேன். நைட்டு நேராக வீட்டாண்ட போய் எங்கன்னா சாப்பிட்றலாம். அந்த 300 ரூபா கணக்கு இதில் பண்ணிட்டேன், வேறு என்ன பண்ணுறது. இப்படிலாம் இதனால தான் வர கஸ்டமர் வந்து பட்னியாக வரான்றது இப்போ தான் புரியுது. ஏன்னா நிறைய கஸ்டமர் என் காரில் வரும்போது பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னுவான். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து 500 ரூபா வந்து ஒரு பர்கர், ஓகேங்களா. பர்கர்னால் கூல்ட்ரிங்க்ஸு ப்ளஸ் பர்கரு, கூல்ட்ரிங்க்ஸ் தனி காசு, பர்கர் தனி காசு போடுது. என் ஃப்ளைட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோட அங்கே தான் இங்கே இல்லையா இருக்குமே, அது இப்படி இல்லாமல் இருக்கும். எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் யாரை போகணும். வேறு இதோட சென்னை ஏர்போர்ட் தான் லேண்டிங்கு. பெங்களூருக்கு ஒரு பாய் காமிச்சிட்டு செம்மையாக இது போகிறாங்க கிளைமேட்டு. எப்படியாவது ஒரு நாளாவது இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நடக்குமான்றது தெரில. இந்த ரெஸ்ட்ரூம் இல்லைடா, ஆல்ரெடி ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போகிறது. 42 தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டமாக. இங்கே ரெஸ்ட்ரூம் இல்லை, அங்கே தான் இருக்குது போகிறது. அதுக்கு ஒரு ரூபாய் அங்கே தான் இருக்குது. 42 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்லையே, 15:40 தானே. ஃப்ளைட்டில் யூரினே போகலாங்க. ஃப்ளைட்டில் போய் ஒரு தடவை யூரின் போயிட முடியும். ஆமாங்க, 42 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. மை காட், போர்டிங் பாஸ் ஸ்டார்ட். ஒரு இன்ஃபார்ம் கூட இல்லையாடா, இன்ஃபார்ம் கூட பண்ணலையாடா. அட்லீஸ்ட் அலோஸ்மெண்ட்டாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். 42 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது ஜஸ்ட் நோ ஸ்டார்ட். பெரிய க்யூவாக தான் நிற்குது. நானும் கடைசியாக ஒரு தடவை கூட்டமாக இருக்குது. அங்கே ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்துடலாம், ஓகேங்களா. அங்கே ப்ளைனில் ஒரு தடவை பாத்ரூம் பார்க்கலான்னு பார்த்தேன், பார்க்க முடியும். அவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமாடா ரெஸ்ட்ரூமுக்கு அப்படின்னு யோசனை பண்ணுறதாகிட்டு போயிட்டு தான் வரணும், வேறு வழி கிடையாது. ஒரு 50 ரூபா வச்சாங்கன்னா எல்லாருமே காஃபி வாங்கி குடிப்பாங்க, டீ வாங்கி குடிப்பாங்க. கோவாவில் வாட்டர் பாட்டில் 20 ரூபா, இங்கே எவ்வளோன்னு தெரில. சென்னை ஏர்போர்ட்டில் 200 சொன்னாங்க வாட்டர் பாட்டில். காஃபி 200 டீ 200 இங்கடா வாங்கி கொடுக்குது. ஃபாரின்லாம் போனால் இப்போ 800 1000 வரும் போகுது காஃபி டீலாம். ரொம்ப காஸ்ட்லிடா. ஏர்போர்ட்டில் எதுக்குறா, வெளியிலேருந்து தானே உள்ளே வருது. ஃப்ளைட்டு தான் சார்ஜஸ் அதிகமாக இருக்குன்னா இங்கே எல்லாமே அதிகமாக இருந்தால் எப்பட்றா ஒரு நார்மல் பீப்புளாக இதெல்லாம் வாங்கி குடிக்க மாட்டுறாங்க போகுது. ஏன்னா இப்போ கல்கத்தாலேருந்து என் கஸ்டமர் வரானா, அவனா உள்ளே சாப்பிடாமே பட்டினியாக வரான், ஓகேங்களா. வெளியில் வந்தோடனே நம்ம ஊரில் வந்து இந்த 200 ரூபாய்க்கு 4 பேர் டிஃபன் சாப்பிட்லாம், 500 ரூபாய்க்கு ஒரு ஃபேமிலியும் சாப்பிட்லாம் 10 பேர்கிட்ட. 200 ரூபாய்க்குன்னு விட்டோம்னா நம்ம ஃபேமிலிங்களாம் சாப்பிடுவாங்க. இங்கே 2000 ரூபா வச்சா கூட பத்தாது போகிறது ஒரு ஃபேமிலிக்கு. அப்போ கூட திருப்தியாக சாப்பிட முடியாது. நம்ம ஊரில் திருப்தியாக சாப்பிட்லாம், இங்கே திருப்தியாக சாப்பிட முடியாது ஏர்போர்ட்டில். யூரின் போயிட்டு வர்றதுக்கு அவ்வளோ தூரம் நடக்கணுமா? கோவா ஏர்போர்ட்டில் பக்கத்தில் இருந்துச்சு பாத்ரூம். இங்கே தூரம் வந்தது, ஒரே தூரம் தான். கோவா ஏர்போர்ட்டில் பக்கத்து ஸ்டாப்பிங்கில் இருந்தது பாத்ரூமு. இங்கே தூரமாக இருக்குது. இப்போ நம்ம திரும்பி அவ்வளோ தூரம் போகணும், அந்த லாஸ்ட்டு போகணும். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு போயிட்டு வரணும். இதோட பெங்களூருக்கு ஒரு பாய், கோவாவுக்கு ஒரு பாய், அடுத்தது சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாளையிலேருந்து டியூட்டிக்கு பார்க்க வேண்டியதான். ஆல்ரெடி ஒரு ராமேஸ்வரம் போச்சு, ஒரு கூருக்கு போயிடுச்சு டியூட்டி. இதோட அடுத்த ட்ரிப்பு தாய்லாந்தா இன்டர்நேஷ்னலாக எங்கன்னு தெரிலங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வயிற்று செல்லுக்கிறாங்க நான் ஃப்ளைட்டில் போகிறது. ஏன்னா நீயும் போட யாரா வேணாம். எனக்கு பல நாள் கனவு நிறைவேறிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ளைட்டு கோவாலேருந்து சென்னை வச்சேன். கோவாலேருந்து பெங்களூர் வந்துச்சு. பெங்களூர்லேருந்து இப்போது சென்னை போகிறேன். பெங்களூர்லேருந்து சென்னை 2 ஃப்ளைட்டு நிறைவேறிடுச்சு, ஓகேங்களா. இதோட 10 வருஷம் அதுக்கப்புறம் போகணும்னு நினைக்கிறேன். எங்கே போய் ஃப்ளைட் பேரே வரலையே, கர்நாடகாவில் போட்டுருக்காங்க. மும்பை போடுறாங்க. இல்லை பாத்ரூமில் எல்லா இடத்துலையுமே டிஷ்யூ பேப்பரு, சானிடைசரு எல்லாம் வச்சுருவாங்க. பரவாயில்ல, மூஞ்சி கழுவியாச்சு, கை கழுவியாச்சு, ரெஸ்ட் ரூம் போயாச்சு.
ஃப்ளைட்டில் போகிறவங்க கண்டிப்பாக ஒரு ஏர்பட்ஸ் எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா. அதே மாதிரி மூவி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தோடனே சீட் பெல்ட்டு போட்டுருங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க சீட் பெல்ட்டு போடுறீங்களான்னு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் தரமாட்டாங்க. அதில் கொடுக்கணும்னு இருந்தால் தான் ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டிலாம் கொடுப்பாங்க. தண்ணி கேட்கலாம், கொடுப்பாங்களான்னு தெரில, ஓகேங்களா. அடுத்தவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் ஏர்பட்ஸ் மாட்டிங்க. அதுவும் வந்து ஏர்பட்ஸ் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதா மாட்டிங்க. ஏன்னா ஃப்ளைட் வந்து சவுண்டு உங்களுக்கு வந்து பிடிக்காதுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளைட் சவுண்டு கேட்காது. ஃபஸ்ட் டைம் போகிறனால தூங்கிடுங்க, ஓகேங்களா. கிமிட் வர மாதிரிங்க அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கேரி பேக் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், அதே மாதிரி இறங்கும் போதும் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஃப்ளைட் வந்து இப்படியே போகும், அப்புறம் இப்படி போகும், அதுக்கப்புறம் இப்படி வரும், ஓகேங்களா. ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் படம் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே படம் பார்த்துட்டே போயிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு டைம் பாஸ் ஆகிடும். பாட்டு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃப்ளைட் மோடை வந்து எடுக்காதீங்க. ஃப்ளைட் மேலே போயிட்டு திரும்பி கீழே வரும் ஃப்ளைட் மோடை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். உங்களுக்கு உள்ளே வந்து ஆக்சிஜன் மாஸ்க்கு எல்லாமே இருக்குது, ஓகேங்களா. ஒரு பிரச்சனையும் இல்லை. கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடுங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் வாங்கி வச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உள்ள ஒய்ஃபை இங்கே வந்து ஏர்போர்ட்டில் கிடைக்கும், அதை விட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே கிடைக்காது, ஓகேங்களா. டவர் கிடைக்க வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி போயிட்டுருக்காங்க. நம்ம போர்டிங் பாஸை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கே ஒரு ஸ்கேன் செக்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஒரு செக்கிங் இருக்குது, அவ்வளோதான். போர்டிங் பாஸ் எடுக்கணும். நம்ம தான் லாஸ்ட்டு, எல்லாம் போயிட்டாங்க ஆல்ரெடி. பாஸ்போர்ட் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், கேட்டால் பார்க்கலாம். ஜிப்பு போயிட்டுருக்கு, முதல்ல ஜிப்பை போய் போகிறேன். ஓகே, இந்த போர்டிங் பாஸ் தாங்க உங்களுக்கு வேல்யூ. பெங்களூர் டு சென்னை 5:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது 41, அடுத்தது 42, அவங்களுக்கு 356. ஃப்ளைட்டு பார்த்துங்க, E6 356. ஓகே, நம்ம கேட்டு இப்போ தான் முன்னாடி 43 கேட்டுக்குது. லாஸ்ட்டு போர்டிங் பாஸ் ஃபோன் வச்சுட்டு காட்டுறாங்க, நம்மளும் ஃபோன் வச்சுட்டோம். ஏர்போர்ட் வந்துட்டேன். நான் மட்டும் போயிட்டுருக்கேன். இப்போது செக்கிங் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ள ஒரு செக்கிங் நடக்கும். ஓகே, எல்லாம் வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கெல்லாம் கோவாவில் நம்ம ஃப்ளைட்டு தோணிக்கிறது பாருங்க. இப்படி போய் அப்படி வரும், கரெக்டாக அப்படி வரும். இந்த பக்கத்தில் ஏர் இந்தியாவா? ஆமாம், பெங்களூருக்கு பாய் பாய் சொல்கிறாங்க தான். ஃப்ளைட்டுக்கு இவ்வளோ பெரிய யூட்டன் பண்ணலாம். வரும்போது அந்த பக்கம் வந்துடும் போகிறதுக்கு. குவைத் ஏர்லைன்ஸ் நிற்குதுங்க. குவைத் ஏர்லைன்ஸ் பெரிய ஃப்ளைட்டு போல இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டா. ஹேண்டிகேப் க்ளோஸ் లేవు.
इस्तेमाल के लिए तैयार है। आय को खाली रखने से हमें जल्दी प्रस्थान करना है। Doctors for departure. கவனமுடன் நடக்கும். ஒரு சென்னை ஏர்போர்ட் ஒரு இதாக வந்தாச்சு. செம்மையாக இருக்குது சென்னை ஏர்போர்ட்டு. ஒரு மணி நேரத்தில் ஷார்ப்பாக இறங்கிடுச்சுங்க ஃப்ளைட்டு. ஒரு மணி நேரத்தில் எல்லாம் ஆயிடுச்சு. மெரினா பீச்சுக்காக வந்துச்சு. மெரினா பீச் மேலே வந்துச்சு. பதட்டமாகிடுச்சு. நம்ம சென்னை சிட்டியோட எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க. ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஃப்ளைட்டுக்கு குட்டை எக்ஸிட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். உடைமை வேண்டுங்கள். டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல். ஆடா 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 ஆடா. நம்மளுக்கு என்னடா இது தமிழில் போட்டுருக்காங்களா? இது பாத்ரூம் டோர் க்ளோஸ். ஆட்டோமேட்டிக்காக டோர் க்ளோஸ். நம்ம ஊர் தான்டா. நான் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் சென்னை ஏர்போர்ட்டில். அதனால் நான் வெளியிலே இருந்துட்டு இன்னைக்கு உள்ளே வந்திருக்கேன்னா ரொம்ப பெருமையாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சென்னையாக இருக்குது. ஏசி சில்லுன்னு வருது. சென்னை ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ரெடி பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் அந்த பக்கம் இருக்குது. உள்நாட்டு பயணிகள் மாறும். கீழே போகிறதுக்கா? மாறு. இன்றைக்கி ஏர்போர்ட்டில் நானே ஃபஸ்ட் டைம் வரணும் போது எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட். சென்னை ஏர்போர்ட்டில் எப்போ அடி கடல் மாதிரி இருக்கிறாடா அடி. நீ ஏன்னா ஃபஸ்ட் டைம் வர A3 தான் எக்ஸிட்டா? ரைட்டா. A3 A4 எதெல்லாம் எக்ஸிட் ஆகிடலாமா?
ஆடா 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 இன்னைக்கு இத்தனை நாளாக கழிச்சு இன்றைக்கி தானே சென்னை போட்டு T2 கூட போகலாமா? எதெல்லாம்னா போகலாம் பொழுது. ஆடா 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 இந்த சென்னை ஏர்போர்ட்டில் வரும் எனக்கே அதிசயமாக இருக்குது. கோவா டு பெங்களூர் டு சென்னை ஏர்போர்ட் ரீச்சிங். இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு பாதி உயிர் வந்துடும். இங்கே எப்படா விட்டா போதும்டா ஃப்ளைட்டை விட்டு இறங்கி குடுன்னு ஓடிடலான்னுக்குறாங்க. ஒரு விசிட்டை போட்டு வந்துடுமா சென்னை ஏர்போர்ட்டை? A3 கேட்டு அப்படியே ஒரு விசிட்டை போட்டு வரும். பாருங்க நம்ம லக்கேஜ் சூட்கேஸ் வந்தால் கூட இங்கே தான் வெயிட் பண்ணோம். நம்ம வெளியில் கேப் வெயிட் பண்ண முடியாது, கூச்சின்னு போயிடலாமா? நம்ம வேலூர் வண்டிலாம் இங்கே தான் நிற்கும். நிறைய ஆக்டர் பார்க்கலாங்க. ஏன்னா தமிழ் ஆக்டர்லாம் நிறைய பேர் வருவாங்க. டொமஸ்டிக்கில் வருவாங்களான்னு தெரியல, ஆனால் இன்டர்நேஷ்னல் கம்பல்சரி வருவாங்க. பாருங்க லக்கேஜ் போயிட்டே இருக்குங்களா? இதில் ப்ரீபெய்ட் டாக்ஸி உள்ளே புக் பண்ணுற மாதிரி A1 A2 A3 A4 ஓகேங்களா? நம்ம எங்கே வேணாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம். உள்ள மணி எக்ஸ்சேஞ்சு கூட கொடுத்துருவாங்க, பணம் மாற்றம் ஓகேங்களா? வெளிநாட்டுலேருந்து வந்து நம்ம இங்கே பணம் மாற்றிக்கலாம். அதான் பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூஎஸ் ஓகேங்களா? எங்கே வந்தாலும் நம்ம பணம் மாற்றிக்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் நம்ம போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு மெட்ரோ ஏறி கிளம்பிடலாம். சென்ட்ரலுக்கு ட்ரெயின் இருக்குதான்னு தெரில. சென்ட்ரலுக்கு ட்ரெயின் இருக்குதான்னு தெரில. இங்கே பாருங்க நம்ம ஊரில் அந்த பெங்களூர்லேயும் பார்க்கல, கோவாலையும் பார்க்கல. இந்த ஏர்போர்ட்டில் A2B இருக்குது பார்த்தீங்களா? உள்ள A2B செம்ம ரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குங்களா? அவ்வளோ பேராக லக்கேஜ் வெயிட் பண்ணுறாங்க. நான் கஸ்டமர் லக்கேஜ் வெயிட் பண்ணும்போதெல்லாம் சொல்லும்போதெல்லாம் நான் கேட்கல, தெரில எனக்கு. அப்போது இவ்வளோ பேர் லக்கேஜ் வெயிட் பண்ணும்போது இப்போ தான் தெரியுது. எவ்வளோ பெரிய சரஸ்வதி சிலை பார்த்தீங்களா? ஆஹா, நம்ம ஊர் தாண்டா. மருத்துவமனை அறையா? ஓஹோ, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரோபோட் கேமராக்காரங்க நிற்கிறான். நம்ம ஊரோட பாத்ரூம் போயிட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக தண்ணி குடிச்சுட்டேன். அது ஏன்னு தெரில, நம்ம ஊர் பாத்ரூம் மட்டும் இப்படி இதுவாக இருக்குன்னு தெரில. வாஷ் பேஷன் சரியில்லைங்க. வாஷ் பேஷன் ஃபுல்லாக பார்க்க தூக்கி வச்சுக்கிறாங்க. யார் பண்ண வேலைன்னு தெரில. ஆனால் கோவாவில் செம்மையாக இருந்துச்சு வாஷ் பேஷனும் சரி, ரெஸ்ட் ரூமும் சரி. பெங்களூர் கொஞ்சம் பரவாயில்ல ஓகேங்களா? அது அப்பப்போ க்ளீன் பண்ண மாட்டாங்க பொழுது, லேட் ஆகும் பொழுது. இங்கே சென்னை ஓகே, சென்னையில் வந்து பாத்ரூம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ஆனால் வாஷ் பேஷன் சரியில்லை. ஒரு ஊர் ஒரு மாதிரி இல்லைங்களா? கோவாவில் பஸ் ஸ்டாண்டு சரியில்லை. பஸ் ஸ்டாண்டு வந்து க்ளீனாக இல்லை, ஒரே தண்ணி குப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஏர்போர்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதில் போகலாமா அதில் போகலாமா? எதனாலும் போகலாம். நம்ம பரவாயில்லைங்க. 1 மணி நேரத்தில் 5 மணிக்கு நான் ப்ளைனில் ஏறி உக்காந்தேன். 6 மணிக்கெலாம் எடுத்துன்னு வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. செம்ம ஸ்பீடுங்க. ஏதோ 250 கிலோமீட்டர் அது. வேலூர்லேருந்து 220, அங்கேருந்து பெங்களூரு 330 கிலோமீட்டர் வருவாங்க. 330 கிலோமீட்டர் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம நிறைய வைப்பாங்க. கேமராவா ஓல்ட் சொல்லி இந்த பக்கம் வழி இல்லையா? போகலாம் 330 கிலோமீட்டர் செம்ம ஸ்பீடு. எக்ஸிட்டு இந்த பக்கம் போகலாமா போகக்கூடாதா? எக்ஸிட் தான் போட்டிருக்காங்க, வெளில போகலாம். ஒரு வழியாக எக்ஸிட் ஆகிட்டேன். நம்ம ஊர் வந்தாச்சு. ஆடா நல்றாடி. நம்ம ஊரில் எனக்கு வந்தால் பிடிக்குது. ஏசியில் இருந்துட்டு வெளில வந்தால் செத்துருவோம் பொழுது. சக்தி அம்மாளா, சந்தியா அம்மாளா, ஈஸ்வரன் கோயிலா இது? ஆமாடா. மெட்ராஸ் காஃபி ஒரு செம்ம அண்ணலுங்க. ஐயோ செத்துருவோம் பொழுது. சரியான அண்ணலுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரூட்டு தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. இன்னும் மெட்ரோவில் போனால் கோயம்பேடு இறங்கி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு பிடிச்சிடலாம். எப்படி போகலாம்? மெட்ரோவா, கோயம்பேடா, பஸ் ஸ்டாண்டா, இல்லை ட்ரெயினில் போயிடலாமா? இல்லை இங்கேருந்து 1000 கொடுத்தா காரில் போய் இறங்கலாம். 1000 1500 கேட்பாங்க காரில் போய் இறங்கிறதுக்கு. எதுக்கு டைரெக்டாக போயிடலாம். 3 மணி நேரம் ஆகும். பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல பேக்கில்.
பேட்மேன் எடிஷன். என்னடா அது குறுக்குறுக்குறேன் பாரு, கால் வலி. தலக் 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 டான்ஸ் போடலாம் போல. எப்படி சொல்கிறது, ஃப்ளைட் ஏறும்போது அந்த ஃப்ளைட் மோடு போட சொல்கிறாங்க. ஃப்ளைட்டு ஸ்டேபிளாக இப்படி போகும்போது ஃப்ளைட் மோடு, அப்படி இப்படி போகும்போது ஃப்ளைட் மோடு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்படி இறங்கும்போது ஃப்ளைட் மோடு போட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சீட் பெல்ட்டு ஃப்ளைட் இப்படி ஏறும்போது போட சொல்கிறாங்க, இப்படி போகும்போது எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கீழே இறங்கும்போது ஃப்ளைட் மோடு போட்டு சொல்கிறாங்க. ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃப்ளைட் கிளம்பி கொஞ்சம் நேரத்தில். ஃப்ளைட்டு கிளம்பி ஒரு 10-20 நிமிஷத்தில் கொடுத்துருவாங்க. ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து என்னது, ஈஸ்ட் கார் பார்க்கிங்னு நினைக்கிறேன். அது வெஸ்ட்டு, ஓகேங்களா. ஈஸ்ட் கார் பார்க்கிங். நம்ம ஊரில் நம்மளுக்கே வந்துச்சு, தமிழ் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா. நம்ம ஊர் தான்டா. 1000 சொல்கிறேன், தமிழ்நாடு மாதிரி வராதுடா எந்த ஊருக்கு போனாலும். ஆனால் உண்மையாக வந்துங்க, நம்ம ஊர் டிஃபனு, நம்ம ஊர் டீ காஃபி, நம்ம ஊர் தான், ஓகேங்களா. வேறு எந்த ஊர்லேயும் நம்ம ஊர் ரேட்டு செட் ஆகாது, டிஃபன் கிடைக்காது. அதை எழுதி கூட கொடுப்பேன், ஓகேங்களா. தமிழ்நாட்டு போல் எந்த ஊர்லையுமே நம்மளுக்கு டிஃபனு டீ காஃபி கிடைக்காது, அதுவும் சீப் அண்ட் ரேட்டு, ஓகேங்களா. எல்லாமே விலைவாசி கம்மியான ஒரே ஊர்னால் நம்ம தமிழ்நாடு தான், ஓகேங்களா. வேறு எந்த ஊருமே இல்லை. தமிழ்நாடு மாதிரி எந்த ஊரில் போனாலும் நம்மளால் சீப்பாக சாப்பிட முடியாது, சீப்பாக சுற்ற முடியாது. சீப்பாக பைக், டாக்ஸி, ஓலா, ஊபர், ராபிடோ எல்லா வசதியும் கொண்ட ஒரே ஊர் தமிழ்நாடு தான், ஓகேங்களா. நீங்கள் வேறு எந்த ஊர்லேயும் அந்தளவுக்கு இங்கே வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, ஓகேங்களா. ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு யாரையும் அவசியமே இல்லை. கஷ்டப்படுற காசு ஒழுங்காக கிடைச்சா போதும், ஓகேங்களா. இங்கே வந்து நேர்மையாக கஷ்டப்படுறாங்க, நேர்மையாக சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஊர் தான், ஓகேங்களா. கோவாவில் அப்படி இல்லைங்க, எல்லாமே வந்து ஏமாற்றி தான் சம்பாதிக்கிறாங்க. எல்லாருமே சொல்ல, ஒரு சில பேர், ஓகேங்களா. ஒரு சில பேர் நேர்மையாகவும் இருக்காங்க, ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, பெங்களூரில் 340 ரூபா, ஓகேங்களா. ஒரு 30 இட்லி ஒரு வடை. ஆனால் இங்கே போனோன்னா நீங்கள் அந்த 30 இட்லி ஒரு வடை 100 ரூபா, ஓகேங்களா. இல்லை 150 ரூபாவில் சாப்பிட்டு முடிக்கலாம். அதாவது ஒரு ஃபேமிலியாக போனீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 500 1000 ரூபாய்க்குள்ளே முடிக்கலாம். அங்கே போனீங்கன்னா 2000 ரூபா இல்லை 5000 ரூபா கூட பத்தாது. மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே இருக்குது. கோயம்பேடு போய் பஸ்ஸில் போயிடலாமா? கோயம்பேட்டிலேருந்து பஸ் இருக்குமா? இதானே மெட்ரோ? ஆமாம், இதுதான் மெட்ரோ. என்ன போட்டிருக்கு? முன்னே வெளிநாட்டு. இதுதான் மெட்ரோவா? அது மெட்ரோவா? எனக்கே திறந்து மறந்துடுச்சுங்க. இதுதான் மெட்ரோன்னு நினைக்கிறேன். இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். நம்மகிட்ட தான் ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, போயிடலாமா? மெட்ரோவில் போய்ட்டு கோயம்பேட்டில் இறங்கிக்கலாமா? இந்த பக்கம் போகாது. கோயம்பேட்டில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அழகாக வேலூருக்கு போயிடலாமா? எப்படி போனாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடும் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. கோயம்பேட்டில் இறங்கினா புது பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிக்கலாம், ஓகேங்களா. மெட்ரோ போயிடலாம். ஓகே, பாய் சென்னை. வேலூர் போயிட்டுருக்கேன். அம்மா நல்லா இருக்காராப்பா சாமி. விமானம், நிறைய மெட்ரோ, ரயில் நிலையம். இங்கே டிக்கெட் வாங்கணும்ல? ஆமாம், டிக்கெட் வாங்கினா தான் போக முடியும். செம்ம அனல்றாடி சாமி, முடியலடா சாமி. இதுக்கு இங்கேருந்து நீ என்ன பண்ணணும், குரோம்பேட்டை போய்ட்டு குரோம்பேட்டிலேருந்து நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நிற்கும். அது யாருன்னா அதான் காஞ்சிபுரம் போய் போவோம். அது இதுவும் காஞ்சிபுரம் போய் தான் போவோம். ஆனால் என்னென்னா இது மதுரவாயில், பூந்தமல்லி, கோயம்பேடு, பூந்தமல்லி, மதுரவாயில், அப்புறம் காஞ்சிபுரம், அப்புறம் வேலூர். 4 மணி நேரம் எப்படி பார்த்தோம். என் தங்கச்சி இப்போ தான் கரெக்டாக ஃபோன் பண்ணாங்க, எங்கடா இருக்கிற 4 நாள் ஆளாகணும், அப்பா வீட்டுக்கு ஆளே வரல அப்படின்னு கேட்டாருன்னாங்க. ஐ எம் கம்மிங் சென்னை. இப்போ தான் ஃப்ளைட்டில் வந்து லேண்ட் ஆனேன். கோவாலேருந்து பெங்களூரு, பெங்களூர்லேருந்து சென்னை. ஐ எம் லேண்டிங் சென்னை ஏர்போர்ட் அப்படின்ட்டேன். இப்போது மெட்ரோ டிக்கெட் வாங்கணும்.
இது நான் கீழே போகுது. ஓ, இது எக்ஸிட் ஆகுதுங்களா? நம்ம போக விருப்பம் இல்லைனா இது எக்ஸிட் ஆகிக்கலாம். நம்மளால நடக்க முடிஞ்சு அதில் போயிடலாம், நடக்க முடியலன்னா இதில் போயிடலாம். ஓகேங்களா? அதாங்க நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து அங்கே பார்க் பண்ணிட்டு கஸ்டமரோட 5th ஃப்ளோரில் போய் அங்கே மேலே பிக்கப் பண்ணுவோம். ஒரு வீடியோ எடுக்கிறேன் நினச்சிருக்காரு. அங்கே தான் கார் எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணிட்டு கீழே போய் கஸ்டமருக்கு வந்து இங்கே பிக்கப் பண்ணுவேன். இன்டர்நேஷ்னலாக இருந்தால், டொமஸ்டிக்காக இருந்தால் நம்ம டேரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு என்னடா எவ்வளோ கூட்டமாகுது. பிவிஆர் சினிமாஸு நம்ம ஊர் தான்டா. ஓ, டிக்கெட் ப்ரைஸ் வச்சுருக்காங்களா? இல்லையே. பயணிகள் நேரம் மாற்றம் கட்டணம் விவரம் பரவாயில்லையா? 30 ரூபாவா? எங்கே போடுறது? பயன்படுக்கு 40 ரூபா. ஓகேங்களா? பயணி நேரம் மாற்றம் ஓகே. 50 ரூபா எங்கே போகுது? கீழ் பார்க்கும்போது இந்த பக்கம் கிண்டிக்கு 30 ரூபா, 40 ரூபா ட்ரெயின் டிக்கெட்டு. ஓகே, பரவாயில்ல, வாங்கிடலாம். ஏன்னா ஏர்டெல் சிம் கார்டா? என் சிம் கார்டு கொடுக்குறாங்க போது. பயணி சீட்டு வாங்க மேடம் தான். மோடி சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கேன். பயணி சீட்டு வாங்கினா காசு வாங்க ஒரு வச்சு எடுப்போம். பேகு தானே யாரும் பார்த்தாங்கன்னா கிடைக்கும். 100 ரூபா இருந்துச்சு, ஆனால் இருக்குதா இல்லையான்னு தெரில. உள்ளே போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ தானடா பார்த்தேன். ஹாய், எங்கேயே போனேன்? 20 ரூபா வருது, 100 ரூபா வர மாட்டேங்குது. இவ்வளோ ரூபா எதுவும் இல்லையே. இது மேலே வச்சிட்டேனா? பாஸ்போர்ட்டு டிக்கெட் தான் இருந்தது, காசை காணும். இப்போ தான் 100 ரூபா பார்த்தேன், அதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சான். டிக்கெட் வாங்கியாச்சு. ஸ்கேனர் கார்டு எங்கடா? ஸ்கேனர் இங்கே இருக்கணுமா? ஏய், ஒர்க் அவுட். ஓப்பன். டிக்கெட் வாங்கியாச்சு, செக்கிங் பண்ணியாச்சு. போகலாமா? கோயம்பேடு எங்கடா போட்டு? சென்ட்ரலே போதா? ஐயோ, சென்ட்ரல் மெட்ரோ மார்க் சென்ட்ரல் கோயம்பேடு அண்ணா நகர் எழும்பூர். தெரியாத போச்சு. சென்ட்ரலே வாங்கிட்டு இருக்கோம். தெரியாத போச்சு. ஆமாம் கீழே விட்டுக்கிறா. ஊர் நம்ம ஊர் தானே, எல்லாத்துக்குமே பெனிஃபிட். ஆனால் வெயில் தான் தாங்க முடியல. நாங்கள் தான் ஏசியில் இருந்துட்டு இந்த வெயிலில் வந்தோம்னா வெயில் முடியல. உள்ளே ஏசியில் இருக்கிறதுனால தெரியல அடையாளம். சென்ட்ரல் போக முடியாது, விடுதலை ஸ்டேஷன் தான் போக முடியும். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போட்டுருக்காங்க. அப்புறம் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கோயம்பேடு போட்டு விட்டுருக்காங்க. அவங்க வேணால் கோயம்பேடுலேருந்து வேணால் சென்ட்ரல் போயிடலாம். கோயம்பேடுலேருந்து வேணால் சென்ட்ரல் போயிடலாம். 4 நிமிஷத்தில் வருமா கோயம்பேடு ட்ரெயினு? 4 minutes கம்மிங் மெட்ரோ. இந்த பக்கம் தான் வரும். வருங்காலம் பண்ணுறது அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு போட்டுருவாங்க. ஓகே, அடுத்த ட்ரெயின் 4 நிமிஷத்தில் வருமா? மேலே போட்டுருவாங்க. அசோக் பில்லர் கோயம்பேடு. ஓகே, விமான நிலையம் மெட்ரோ. ட்ரைனிங் கம்மிங். இந்த பக்கம் தான் வரும் அப்போ மெட்ரோ. ஓகேங்களா? வந்துட்டுருக்கு, அது வந்துட்டுருக்கு. பார்த்துட்டேன். எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? மெட்ரோ வருதுங்க, வருது. நான் பூரா பரவாயில்லைங்களா? ட்ரெயினில் போனால் நம்ம கல்லுன்னு போயிடலாம், பஸ்ஸில் போனால் ஸ்லோவாகும். இல்லைங்க, அது ஏதோ ட்ரெயின் நிற்கிற மாதிரியே தோணுது. என்னடா இந்த ட்ரெயின்? ஓ, அடுத்த ட்ரெயின் இந்த ட்ரெயினில் வரதுக்கா? ஒன்றுமே புரியுது. என்ன நடக்குதுங்க? இதோட செகண்ட் டைம் மெட்ரோவில், செகண்ட் டைமோ தேர்ட் டைமா? அடுத்த ட்ரெயின் ரெடியாக நிற்குது. அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் போனவே வருமா தெரியலையே. அந்த ட்ரெயின் அங்கே நின்றுட்டுருக்காங்க. வாட் இஸ் திஸ்? ஃப்ளைட்டில் வரும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. ஆனால்
ஸ்பீடாக வர மாதிரி சொல்லுங்க. அப்படியே சொல்லுன்னு ஏறிச்சு. அப்புறமா கொஞ்சம் பயம் வந்துச்சு, எப்படா என்ன வீட்டில் இறக்கி விடுவேன்ற மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு வந்துட்டேன் பாருங்கள். ட்ரெயினில் வந்தால் எப்படியும் லேட் ஆகிருக்கும். ஆனால் டேரெக்ட் ட்ரெயின்லாம் 1 மணி நேரம் கரெக்டாக சென்னை டு கோவா. 55 நிமிஷத்தில் கோவாவுக்கு போயிடுவேன். இந்த டைம் சென்னை டு கோவா டக்குன்னு போயிடலாம். ஓகேங்களா? என்னென்னா இப்போ வீட்டுக்கு போகிறது தான் டைம் ஆகிடும், 9 மணி ஆகிடும். நம்ம வீட்டுக்கு போகிறது 9-10 மணி ஆகிடும். ஏன்னா இப்போ இங்கேருந்து கோயம்பேடு 1 மணி நேரம் ஆகிடும். திரும்பி அங்கேருந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம். ஓகேங்களா? ஃப்ளைட்டில் வந்து நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு 300 பேசஞ்சர் எப்படி விட்டனா போதும்டா அப்படின்ற குடுன்னு ஓடிடுவாங்க. அந்த ஃப்ளைட் மோடு போடாமல், சீட் பெல்ட் போடாமல். ஓகேங்களா? நின்று நிதானமாக போகணும் அப்படின்றது இல்லை. ஃப்ளைட் நின்று டோரே ஓப்பன் ஆகலை, டக்குன்னு ஓடலாமான்னு தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த ஃப்ளைட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்றேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே வெளிநாட்டுக்கு போய் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். சில பேருக்கு ஃப்ளைட்டில் இன்னும் போக முடியாத, எனக்கெல்லாம் பாருங்கள், சின்ன வயசுலேருந்து இப்போ தான் 2 நிறைவாச்சு. 2026 தான் என் கனவே நிறைவாயிடுச்சு. அந்த ட்ரெயின் சிக்னல் கிடைக்கலன்னு நிற்குதா? அங்கே ஒரு ட்ரெயின் நிற்குது. ஓ, மறந்துட்டேங்க. இது வந்து ஏர்போர்ட்டோட லாஸ்ட் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அது மறந்துட்டேன். ஏன்னா இதோட ட்ரெயின் கிடையாது, தண்டவாளம் இந்த பக்கம் தான் வரும். இதோ பாருங்கள் நம்ம ட்ரெயின். நம்மளுக்கு அந்த ட்ரெயின் வரணும்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இது சென்ட்ரல் வரலும் போகுது. சென்ட்ரல் வரலும் போச்சுன்னா இந்த ட்ரெயின் ஏறிடலாம். சில்லுன்னு நம்ம ஊர் ஏசி தாங்க. அம்மா சென்னை சென்ட்ரல் அண்டர் கிரவுண்டில் வந்து ட்ரெயின் ஓடுது. ஓ, இது மேலே போதா? ஏர்போர்ட் மாதிரியே இருக்குப்பா. வெளியே சொல்லுவோம், வழி இன்னும் போட்டுருக்காங்க. விமான நிலையம் செல்லும் அடுத்த ரயில் 3 நிமிடங்களில் 5ஆம் நடைமேடையை வந்தடையும். பஸ்ஸு இது ட்ரெயினுக்கு போகிறதுக்கு மட்டும் அது பண்ண முடியாது. பஸ்ஸு ஆட்டோவுக்கு போகிறதுக்கு in 3 minutes. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை செல்றதுக்கா? இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கோயம்பேட்டில் வந்து கோயம்பேடோட லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ தான் சென்ட்ரல் வந்து. சரி. கோயம்பேடோட லாஸ்ட் டைம் வா. நம்ம ஊரில் வந்து பாதாம் பால் குடிச்சா தான் நல்லா ஆகுது. எப்பட்றா தப்பிச்சு வந்தானு. கோயம்பேட்டிலே நம்ம இறங்கிடணும். நான் என்ன பண்ணேன், கூகுளில் ஃப்ரெண்டு சொன்னார், கூகுளில் போய்ட்டு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுவேன். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணேன். 24 ரூபா வந்துச்சு சென்ட்ரலுக்கு. சென்ட்ரல் வந்து புதுசாக ட்ரெயின் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் தெரியும் எனக்கு. அண்டர் கிரவுண்டு 24 ரூபா. ஜிபேயில் புக் பண்ணி இங்கே வந்து டிக்கெட் ஸ்கேன் பண்ணுறேன், மொபைலில் ஸ்கேன் ஆகலை. அப்புறம் டிக்கெட் கவுண்டரில் போய் கொடுத்து 4 டைம் 5 டைம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அப்புறம் அவர் வந்து ஸ்கேன் பண்ணார் வேலைக்காக. அப்புறம் மொபைலில் கொடுத்து ஸ்கேன் பண்ணேன். அப்புறமா அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னே அவங்க டோர் ஓப்பன் பண்ணி விட்டாங்க, டிக்கெட் செக் பண்ணிட்டு. ஏன்னா தெரியாமல் வந்து மாட்டிக்க போகிறதில்ல. இப்போ நான் கோயம்பேடுலேருந்து டிக்கெட் எடுக்காமல் சென்ட்ரல்லேருந்து வந்திருந்தேன்னா 500 ரூபா 1000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க.
ஃபஸ்ட் டைம்னா மன்னிச்சு விட்ருவாங்க. வேணுமுன்னே வந்தோன்னா கேமராவில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. அப்புறம் மாட்டிப்பீங்க. நான் இங்கேருந்து காட்பாடிக்கு ட்ரெயின் பிடிச்சி போயிடலான்னு இருக்கேன். செம்மையாக இருக்குங்க ட்ரெயின். உள்ளே வந்து நீங்கள் யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா பட்டன் எடுத்தோன்னா டிரைவருக்கு கால் போயிடும். டோர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கீழே இறங்கவே முடியாது. உள்ளே வந்து மொபைல் ஃபோனு செயின் கீன் திருடிட்டீங்க, எதனா பண்ணிட்டீங்க, இல்லை பொண்ணுங்க என்ன தொட்டுட்டீங்க, எதனா தப்பு பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க வேண்டியதுதான், வெளியில் வர முடியாது. ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. கடல் மாதிரி இருக்குங்க, ஏர்போர்ட் மாதிரி. எமர்ஜென்சி லைட்டு உள்ளே ஃபுல்லாக ஏசி தான். வண்டி விட்டு நீ இறங்குனா அவங்க டோர் தந்தால் தான் நீங்கள் இறங்க முடியும். சரி, போய் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின் ஏறிட்டு வீடியோ போடுறேன். ஒரு சிக்கன் பப்ஸ் வாங்கி வச்சு சாப்பிட போய் பூச்சிங்க எப்படா சாப்பிட்றது வச்சுப்போம். அவன் பார்த்தா நம்மளும் எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். இப்போ தான் காஃபி குடித்தேன். சூடாகவே இல்லை சிக்கன் பப்ஸு. ஊர் மெட்ராஸ். சென்னை சென்ட்ரலுக்கே வந்துட்டோன்னா பாவீங்களா, இவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது தெரியும் தான். நான் இப்போ டிக்கெட் வாங்கணும், அதுதானே தெரியுறது விஷயம். டிக்கெட் எங்கடா வாங்குறது? சென்னை சென்ட்ரலுக்கு இது இங்கே தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அண்ணா, நான் காட்பாடிக்கு ட்ரெயின் டிக்கெட் எங்கன்னா வாங்குறது அங்கே தானே? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. எங்கள் ஊருக்கே எங்களுக்கு வழி மறந்துடுச்சு. என்னடா இது கேமரா ரொம்ப நாள் ஆச்சு வந்து. அதனால் இப்போ தான் வந்து ஹோட்டலில் இது அவ்வளோ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஜிகு ஜிகுன்னு நினைக்குது. எங்கே இருக்குது இதில் டிக்கெட் வாங்குறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடும். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ட்ரெயினில் ஏறி உக்காந்து 2 மணி நேரத்தில் வேலூர் போயிடலாம். போகும்போது டேரெக்டாக போனேன். ஆனால் இப்போ கூட நைட்டு இருக்குதுங்க. நைட்டு அங்கே 10:30 மணிக்கு ஏறினோன்னா மறுநாள் 12:30 மணிக்கெலாம் யஷ்வந்த்பூர்லேருந்து திரும்பி பெங்களூர்லேருந்து இங்கே வந்து லோக்கலு அது வந்து நம்ம இங்கே ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஸ்டேஷன் போகணும். இது வந்து லோக்கல் மெட்ரோ அரக்கோணவரில் தான் போவோம். இங்கே ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு இது வந்து லோக்கல் அரக்கோணவரிலும் போவோம். ஆவடி அம்பத்தூர் ஓகேங்களா, அதெல்லாம் போவோம். நம்ம இங்கே ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போகணும் ஓகேங்களா. ஆப்போசிட்டில் போகணும். ஆப்போசிட்டில் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் போகணும். காட்பாடிக்கு அங்கே தான் ட்ரெயின் ஓகேங்களா. பெங்களூர், கோயம்புத்தூர், காட்பாடி இதில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே இருந்தால் நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம். ஆனால் இதில் எடுக்க தெரியுமா எனக்கு தெரியாது. யூபிஐ ஃபஸ்ட் புக்கிங் ட்ரெயின் டிக்கெட். ஐயோ, ட்ரெயின் டிக்கெட் வர மாட்டேது. காட்பாடி 65 ரூபா போட்டுக்கிறாங்களே. இது எக்ஸ்பிரஸ் இல்லையா? அடாப்பாய், காட்பாடி 65 ரூபா போட்டுக்கிறானா? எக்ஸ்பிரஸ் இல்லையா? இது ஸ்லோ டவுன் டிக்கெட்டா? காட்பாடி போட்டுருக்கான் ஆனால் எக்ஸ்பிரஸ் இல்லை. அரக்கோணம் கோயம்புத்தூர் 190 ரூபா போட்டுருக்கான். காட்பாடி 65 ரூபா தானா? வேலூருக்கு 65 ரூபா தான் வருது. ஏடிஎம்மா கேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. யூபிஐ ஸ்கேனர் கொடுப்போம். ஃபஸ்ட் டைம் நானே டிக்கெட் வாங்கிட்டேனே, ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். படிக்க தெரிலனாலும் வினோத்தை நீ வேறு லெவல்றா. என்னங்கிறா போகுது சென்னை சென்ட்ரல் டு காட்பாடி 65 ரூபா டிக்கெட்டு. ஃபஸ்ட் டைம் நானே புக் பண்ணிட்டேன். இங்கிலீஷ்லாம் படிக்க தெரிஞ்சாலும் லைட்லேயே போய்ட்டு வரேன். இதெல்லாம் ஒரு பிசி மேட்ரு. நம்ம லோக்கல் ட்ரெயினில் போனால் இன்னும் கம்மி தான். ஆனால் 30 ரூபா 35 ரூபாக்குள்ளே இருக்கும். இது எக்ஸ்பிரஸ் தான் நினைக்கிறேன், தெரியல. போய் கேட்டால் தான் தெரியும் இது எக்ஸ்பிரஸ்ஸாக இல்லை லோக்கலான்னு தெரியல. கோயம்புத்தூரே 190 ரூபா தான் போட்டிருக்கு. யஷ்வந்த்பூர் பெங்களூரே 110 ரூபா தான். சாரி, பெங்களூரு 110 ரூபா தான் போட்டிருக்கு. இப்போ வந்து அது லோக்கலு, இது வந்து எக்ஸ்பிரஸ் போகிறது. இது தனி பிளாட்ஃபார்ம். அவர் நான் டிக்கெட் வரலன்னு கேட்டுக்கிறேன். பார்த்தா கீழே வந்து தபாலில் உண்டு கேட்டுங்க. பரவாயில்லைங்க, இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அங்கேருந்து ஒரு 40, அது ஒரு 24,
அது ஒரு 40, அது ஒரு 24, அப்புறம் இது ஒரு 65. ஓகேங்களா? காட்பாடிக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் எவ்வளோன்னு போய் கேட்குறது. இந்த இது இந்த விசாரிக்கிற கவுண்டர் இருக்கும். ஓகேங்களா? மங்களூர் மயில் இருக்குது, ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் இருக்குது, நீலகிரி சூப்பர். கேமரா வந்து ரிப்பேர் ஆகிடுதுங்க. போர்டை காமிக்கலான்னு பார்த்தேங்கடா, அது போர்டு நம்ம ட்ரெயின் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில. யாருன்னா விசாரிக்கணும். 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மோட லாஸ்ட் இது. 9, 10, 11. 11ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மோட லாஸ்ட். நம்ம ட்ரெயின் எங்கே இருக்குதுன்னு தெரியல. காட்பாடி ட்ரெயின் எங்கன்னா இருக்குது தெரியுமா? சென்னை சென்ட்ரல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன ட்ரெயின் எங்கே போகுதுன்னு தெரியல. எல்லாம் படிக்கட்டு பிடிச்சிக்கிறாங்க. ரைட்ரா, இது ஏதோ இந்திய நாட்டுக்கு போதா? இங்கிலீஷில் போட்டாலே தெரியாது எனக்கு, ஹிந்தியில் போட்டுக்கிறாங்க. காட்பாடி எங்கடா ட்ரெயின் ஏறது? ஐயோ, கீழடா சாமி, வேறு ஊற்றுது. எங்கள் ஊர் எவ்வளோ அனலாக இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். ஹாய், மங்களூர் எக்ஸ்பிரஸ் சென்ட்ரல் மங்களூர் போதாமே. இந்த ட்ரெயின் ஏறிடலாமா? அதில் ஒன்றா போகலாம், அதில் ஒன்றும் கிடையாது. என்ன காட்பாடி போகலாமான்னா போகலாம். ட்ரெயின் டிக்கெட்டு தான் எடுத்துட்டோம். நம்ம இத்தனை நாள் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் போயிடும். ஆனால் இப்போ ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் இருந்தாலும் ஃப்ளைட்டில் வர மாதிரி இல்லைங்க. அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன். எங்கள் ஊர் வழியாக தான் வந்தான். அப்படியே எங்கள் ஊரில் தள்ளிட்டு வந்துட்டுருவான். என்ன தள்ளாமல் வந்துட்டான். மெரினா பீச்சே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க. எனக்கோசம் ஒரு மெரினா பீச்சே சுற்றி காமிச்சான். நல்லா இருந்துச்சு. அப்படியே கடலோடு அப்படியே ஆஸ்திரேலியா வீட்டு விட்டுருந்தானா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். என் பல நாள் கனவு நிறைவேறாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது. ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டேன், சந்தோஷமாக இருக்குது. சார், காட்பாடி போகுமா? டைம் காட்பாடி போகுமா? இதில் இந்திக்காரங்களாம் இருக்கிறாங்களே, இதில் இந்திக்காரங்களாம் இருக்கிறாங்களே, தமிழ்காரங்களே காணும். இதுலேயும் லேடிஸ்லாம் வராங்க. இந்திக்காரங்க தான் வராங்க. ஹிந்தி ஊர் போட்டிருந்தால் கொஞ்சம் இந்திக்காரங்க தான் இருப்பாங்க. இப்போ என்னென்னா தமிழ்காரங்களாக இருப்பாங்க. அது என்ன கரெக்டு வரும். மரம் எங்கே போகிறது? வெளியே காணுங்க. கொஞ்சம் போட்ட மாதிரி. சாரிங்க ஒன்றும் வச்சுக்காதாண்ணா. நீங்கள் எப்படியோ ஃபுட் பாடு தான் அப்படின்னு தெரியும். ஆனால் கொஞ்சம் நாள் ஒரு வந்து சேர்ந்தாச்சு. அம்மா கூட்டம். ஐயோ காலையே போச்சு. 8:15 எடுத்தான் ட்ரெயின். மணி 10 ஆகுது. 2 மணி நேரம், அதான் 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அம்மா கூட்டங்க. வா சாமி, இந்திக்காரங்க தான் நிறைய போகிறாங்க. பாடா ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஹோட்டல் மூட்டாங்க. அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி, ஆனால் பார்சல்லாம் வேணாம். பஸ்ஸு வந்து 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டாங்க. இப்போ என் வீட்டுக்கு 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். பாருங்க, பஸ் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. 24 மணி நேரம் பஸ் விட மாட்றானுங்க. பாவங்க. சென்னை மாதிரி நைட்லலாம் பஸ் விட்டா நல்லா இருக்கும். இவங்களுக்கு கார் வந்துச்சு, நம்மளுக்கு அந்த கார் வரும். எந்த பைக்கும் வராது, எந்த காரும் வராது. வெளிநாட்டிலலாம் ஹோட்டல் இருக்குது 24 மணி நேரம். நம்ம ஊரில் ஏன்டா 24 மணி நேரம் வைக்க மாட்டேறாங்கன்னா நான் செக் பண்ணுறது டிரைவர் ஆனாலும் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க 10:40 கடை மூட்டாங்க.
போலீஸ் வந்தாங்க, முடிஞ்சு போச்சு. பார்சல் வேணால் வாங்கிட்டு போயிடுப்பா, சாப்பிடலாம் வேணாம்ப்பா அப்படின்றது. காலைல சாப்பிடல, மதியம் சாப்பிடல, சாயங்காலம் ஏர்போர்ட்டில் சாப்பிட்டதோடு சரி. இப்போ அது வேணாம்னா கேமரா டம்மில்ந்து யாருன்னா லிஃப்ட்டு கொடுப்பீங்களா எனக்கு? எங்கள் வீட்டுக்கு 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். யார் வீட்டு லிஃப்ட்டு கேட்டாலும் இல்லைன்னா சொல்ல போகிறாங்க. 6 கிலோமீட்டர் நடந்து தான் போகணுன்னு தான் நான் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? பயப்படுற ஒரு ஹோட்டல் கடைக்காரனுங்க. ஏன்னா முன்னாடி வந்து 2 சிலிண்டர் தூக்கின்னு போயிட்டாங்கன்னா போலீஸ்காரங்க. ஹோட்டல் பார்த்தோன்னா 1 மணிக்கு வைக்கக்கூடாது, 24 மணி நேரம் வச்சா நல்லா தான் இருக்கும். அவர் ஏன்னா ஹோட்டலில் இருந்தால் சரக்கு அடிக்கிறவங்க வந்து நிறைய சாப்பிடுவாங்க, எதனா பிரச்சனை பண்ணுவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ லாரி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்கலாம் நிலமை டைம் சாப்பிட முடியாத நிலமை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு நாட்டி வண்டி மேலே ஏறி இருக்கணும். லாரி வச்சா சடன் பிரேக்லாம் நிற்காது. அவ்வளோ ஆகமாக வந்து இவராது இல்லை, அவங்க 2 பேர் போயிட்டாங்க. இந்த ஓடுறது பார்த்தீங்களா, என்ன நம்பர் பஸ்ஸெல்லாம் இங்கே ஓட முடிச்சுட்டு நம்ம நல்லா 22 பஸ்ஸும் ஓடும். இப்போல்லாம் 2 பஸ்ஸு ஓடுறது பெரிய விஷயமாகுது. கோவிட் காரணம், கொரோனான்னு ஒன்று வரலன்னு வச்சுங்க, நிறைய பஸ்ஸு ஓடி இருக்கும். என்னன்னா இப்போ சாப்பிட்டோம் பார்த்தீங்களா டிஃபனு, எவ்வளோ தெரியுங்களா? 2 கல் தோசை, ஒரு ஆம்லேட் 45 ரூபா. இதே நான் ஒரு கல் தோசை நான் ஏர்போர்ட்டில் வாங்கினோம்னா 300 ரூபா 400 ரூபா பில்லு. ப்ளைன் மசால் தோசை அதை இவ்வளோ தான், அதே எனக்கு தெரிஞ்சு 500 ரூபா கிட்ட இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கல் தோசை, வீட்டு கல் தோசை கூட கொஞ்சம் பெருசு, 2 கல் தோசை திருப்தி ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் சாப்பிட்லான்னா போலீஸ் வருவாங்க. ஓகேங்களா, 100 ரூபாய்க்கு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம ஊரில் எல்லாமே பெனிஃபிட்டுங்க. உங்களுக்கு ரேபிடோ, ஓலா, ஊபர், மாயாக்கால் எல்லாமே பெனிஃபிட்டு. டாக்ஸி, ஆட்டோ, பஸ்ஸு, ஓகேங்களா, எல்லா ஊர்லேயும் இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த லிமிட்டெடு. இப்போ கோவாலாம் இதெல்லாம் எவ்வளோ வசதி இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. ஓகேங்களா, அந்த சரக்கு, ஓகேங்களா, ரூமு, அப்புறம் வந்து கேசினோ. இந்த டைம்லாம் கேசினோவில் இருப்பாங்க நிறைய பேர். ஓகேங்களா, பப்பு, நைட் கிளப்பு. ஓகேங்களா, இப்போல்லாம் கேசினோ பயங்கர பிஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஃபெஸ்டிவல், இன்றைக்கி சண்டே சாட்டர்டே எல்லாம் பயங்கர பிஸி. ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல, ஆனால் அவ்வளோ காசு கொட்டுறாங்க. என்ன பண்ணுறது? யாருன்னா லிஃப்ட்டு கொடுப்பீங்க எனக்கு, இந்த பையனுக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்க. ஆனால் நம்ம மட்டும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். தான் அது வாழ்க்கை. நான் தப்பு பண்ணிட்டேன். 2 வீலர் புது பஸ் ஸ்டாண்டில் விட்டுருந்தா இப்போ 2 வீலர்லேயே போய்ட்டுருலாம். இல்லை காட்பாடில் விட்டுருந்தா காட்பாடிலேருந்து நடந்தே போயிடலாம். நடராஜா சர்வீஸ் தான் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? என் வீடு நான் நடந்து தான் போகணுன்னு இருக்குது. லிஃப்ட்டு கேட்டால் கூட நிற்க மாட்டாங்க சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, ஏன்னா பயம். பயம், எங்கே செயின், ஃபோனு, வண்டி பிடிங்கிப்பாங்கன்னு ஒரு பயம். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ளைட்டில் பறக்கும்போது எல்லாமே வந்து வானம் தான் பெருசாக இருக்குது. ஓகேங்களா, பூமி அதான் வானம் பெருசு தான், பூமி பெருசு தான், அதை விட பெருசு அப்படின்ற மாதிரி உலகம் எவ்வளோ பெருசுங்க. அக்கா சாமி, வானத்துலேருந்து பார்க்கும்போது வீடெல்லாம் அப்படியே சின்ன சின்னண்டு எலி மாதிரி இருக்குது, கொசு மாதிரி இருக்குது. நம்ம கீழே வந்த பிறகு தான் தெரியுது, வாடா இவ்வளோ வீடுங்களா, சென்னை சிட்டியில் இவ்வளோ வீடுங்களா அப்படின்னு. அந்த ட்ரைனேஜ் வாட்டர் வந்து கடலில் கலக்கிறது அவ்வளோ க்ளீனாக தெரியுது. ஓகேங்களா, அவ்வளோ க்ளீனாக தெரியுது ட்ரைனேஜ் வாட்டர் வந்து கடலில் கலக்கிறது. அப்போதான் தெரிஞ்சுங்க. கடல் வழியாக ஒரு யூட்டனை போட்டார் ஒரு அண்ணன், செமையாக இருந்துச்சு. ஆறுபர் எல்லாம் அப்படியே பார்த்தேன், க்ளீனாக தெரியுது. கடல் சென்ட்ராக, கடலில் வந்து அலையே இல்லை, அமைதியாக இருக்குது. கரையில் தான் அலை பார்த்தேன், அவ்வளோ க்ளீனாக தெரியுதுங்க.
அவ்வளோ ஹைட்டில் இருந்தேன். எவ்வளோ 10,000 20,000 அடிக்கு மேலே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஓப்பா சாமி, எனக்கு அந்த டைமில் தோணுது என்ன தெரியுமா, கடவுளே எப்படியாவது சேஃபாக போய் சேஃபாக லேண்ட் ஆகிடுறாப்பா. அறந்துக்கு ஊந்துட்டேன்னா அதாவது எலும்பு கூட மிஞ்சாதுன்னு வாங்க இல்லைங்களா, மேலேருந்து கீழே உண்டா. டைமில் 2 பேர் போட்டி போட்டு போகிறாங்களே. அவர் லாரிக்காரன்னா அவர் லைனில் தான் போகிறாரு, பஸ்ஸுக்காரன்னா தான் ஏறி போகிறாரு. டைம் ஆகிடுச்சு போல இருக்கு. அக்கா லிஃப்ட்டு தெரியுங்களா? நம்மளுக்கு யாரும் லிஃப்ட்டு தர மாட்டாங்க. நம்ம கை காமிச்சா மட்டும் நான் நிற்க போகிறாங்க. ஸோ இன்னும் நிற்க மாட்டாங்க. லிஃப்ட் அப்படின்னு கேட்போம். யாருமே இல்லாத இடத்துல எங்கே லிஃப்ட்டு கேட்கும்? யாருமே இல்லை. முன்னாடி வேணால் ஆள் வந்து நிற்கிறாங்க. லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்களே. மெரினா பீச்சு, சேப்பாக்கம் ஸ்டேடியம், சென்னை சிட்டியே பார்த்தேங்க. வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகியிருக்கேன். சென்னை ஏர்போர்ட்டும் பெங்களூர் ஏர்போர்ட் பெருசுங்க. சென்னை ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது சென்னை ஏர்போர்ட் சின்னது தான். பெங்களூர் ஏர்போர்ட்டு லேண்டிங் ஆகி போய் நிற்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சுடாப்பா சாமி. என்னன்னா ஆஸ்திரேலியா ஃப்ளைட்லாம் வருது இது சென்னையில், ஆனால் பெங்களூரில் வருமானு தெரில. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு போட்டிருக்காங்க, ஆனால் வருமானு தெரியாது. அக்கா ஏதோ ஒரு அக்கா பார்த்துட்டாங்க, ஆனால் லிஃப்ட்டு கொடுப்பாங்களா இல்லை. நம்மளுக்கு வேணாம் லிஃப்ட்டு அது சொல்லு. சரிங்க பாய். வீடியோ என்னென்னா இன்சூரன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது ஃப்ளைட்டில் போகும்போது. ட்ரெயினில் போகும்போது அப்படி ஆகலை, பஸ்ஸில் போகும்போதும் ஆகலை, 2 வீலரில் போகும்போதும் ஆகலை, ஆனால் ஃப்ளைட்டில் போகும்போது மட்டும் ஆகுது. ஊரே நீ கண் வச்சிச்சு. இந்த வீடியோலாம் இப்படி அப்லோட் பண்ண போகிறோன்னு நினச்சாலே பக்குன்னு வீட்டும் போகாது, ஒன்றும் போகாது. ஒரு டைம் டெலிட் பண்ணிக்கலாமான்னு தோணும். இன்றைக்கி ஆனால் ஒரு நாள் நம்மளை பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல, குழம்பினே இருக்கேன்னு பரவாயில்ல. வாழ்க்கையில் கஷ்டப்படாத எதுவும் இல்லைங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே போகுது வாழ்க்கை. ஓகே பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று ஏர்போர்ட்டில் நம்ம ஃப்ளைட்டில் வந்தோம். இன்றைக்கி ஏர்போர்ட்டில் நம்ம கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, நேற்று இதே மெட்ரோவில் தான் மேலே போனோம். இன்றைக்கி ஏர்போர்ட்டில் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு பிக்கப்பு பார்த்துன்னு போக வேண்டியது தான் வேலூர். ஓகேங்களா, நேற்று இதே மெட்ரோவில் போய் சென்ட்ரலில் இறங்கி சென்ட்ரல்லேருந்து திரும்பி ட்ரெயின் பிடிச்சி போனோம் நம்ம ஃப்ளைட்டில் வந்து. ஆனால் நேற்று நைட்டு போனோம். ஓகேங்களா, இப்போது காலையில் போகிறோம். ஓகேங்களா, இந்த வித்தியாசம். நேற்று நாட்டிலாம் கோவாவில் வரோம். மாட்டது 10 நிமிஷம் தான் டைமு டோலில். அதுக்குள்ளே எக்ஸிட் ஆகிட்டுனா காசு இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆனோம்னா நம்மளுக்கு காசு. ஓகேங்களா, அதே மாதிரி உள்ள பேசஞ்சர் உட்காந்துங்க காசு 40லேருந்து 45. அப்புறம் வந்து 1 நிமிஷம் லேட் ஆனால் 85. ஓகேங்களா, எப்படி இது நம்ம சென்னை ஏர்போர்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. டெய்லி ஃப்ளைட்டில் போக முடியுமா? முடியாது இல்லைங்களா. நம்ம வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணும். காலையிலே வந்ததுன்னா பாண்டிச்சேரி டியூட்டி எடுத்துருப்பேன். என்ன பண்ணுறது, கொஞ்சம் தூங்கிட்டனால இப்போ ஏர்போர்ட் எடுத்துட்டேன். வேலை, காசு, அப்புறம் வந்து வீடு. ஓகேங்களா, அப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது சுற்றி பார்த்துடணும். அவ்வளோதான் வாழ்க்கை இல்லைங்களா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊர் பஸ்ஸு. நேற்று வால்வோ பஸ்ஸு, இன்றைக்கி வந்து இந்த பஸ்ஸு. ஓகேங்களா, நேற்று கோவாவில் ஃப்ளைட்டு ஏறி கோவாவில் ஃப்ளைட்டு அதான் கோவாவில் உக்காண்ட்ருக்கேன் ஏர்போர்ட்டில். இன்றைக்கி சென்னை ஏர்போர்ட்டில் கார் ஓட்டிகிட்ருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே பாய். போங்கண்ணா பார்த்துட்டேண்ணா, போங்கண்ணா.
தாங்க. என்னவோ சொல்ல வந்து மறந்துட்டேன். ஐயோ போலீஸ் அவரை பார்த்தோன்னே எடுத்து வச்சிட்டேன். என்னவோ சொல்ல வந்து மறந்துட்டேங்க. நேற்றுக்கு எப்படி சொல்கிறது, ஃப்ளைட்டில் போகிறதுலாம் வந்து நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு டப்புன்னு வந்து எந்த ஊரில் இருந்தோனாலும் எந்த ஊருக்கு வேணாலும் போயிடலாம். எல்லாத்துக்கும் காசு தாங்க, காசு இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என்னன்னா செம்ம ஸ்பீடாக போயிடுது, செம்ம ஸ்பீடாக லேண்ட் ஆகிடுது. நம்ம ஃபாரின் போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபாரின் போனால் சூப்பராக இருக்கும். ஃபாரின் போனால் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துடலாம். ஒரு அர்ஜென்ட்டு ஃப்ளைட்டு யூஸிங் ஓகேங்களா. ட்ரெயின்லாம் இப்போ நான் நேற்று பஸ்ஸில் வந்தேன்னு வச்சுங்க, எப்படி பார்த்தாலும் நேற்று எத்தனை மணிக்கு 6 மணிக்கு ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனேன். பஸ்ஸுலேருந்து இங்கேருந்து நான் 6 மணிக்கு தாம்பரம் போய் ஏறியிருந்தேன்னா 6, 7, 8, 9, 10, 11 மணி ஓகேங்களா. 11 மணி தான் வீட்டுக்கு போயிருப்பேன். அந்த கணக்கு தான், அதான் 11, 12 ஆகிடும். அந்த கணக்கு தான் 4 மணி நேரம். இன்னொன்று நம்ம ட்ரெயினில் போனால ஒரு 10:30 மணிக்கு போயிட்டோம், ஒரு 1/2 மணி நேரம் வித்தியாசம். ஆனால் வீட்டுக்கு போகிறது எனக்கு 11:30 ஆகி போச்சு, 11:30, 12 ஆகி போச்சு ஓகேங்களா. அந்த 12 மணி ஈக்குவல் ஆகிடுது ஓகேங்களா. என்னென்னா ஃப்ளைட்லன்னா நம்மளுக்கு 1 மணி நேரம் ஓகேங்களா. வேலூர் டு சென்னை ஏர்போர்ட்னா 1 மணி நேரம், 1 மணி நேரம் கூட இல்லை. வேலூர் டு சென்னை ஏர்போர்ட் வந்து எப்படி சொல்கிறது, 20 நிமிஷம் 30 நிமிஷத்துலேயே வந்துடும். ஆனால் என்ன ஃப்ளைட் டிக்கெட் கொஞ்சம் கம்மியாக வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 3000 ரூபான்னா கூட எல்லோரும் போவாங்க. 1000 ரூபாய் வைக்க மாட்டாங்க கம்பல்சரி. வேலூர் ஏர்போர்ட்னால் நம்ம வந்து இப்போ கோவாலேருந்து டேரெக்டாக பெங்களூர்லேருந்து வேலூர் வந்துடலாம். ஸ்ட்ரைட்டு பாயிண்ட் ஓகேங்களா. நம்ம பார்க் பண்ணுற இடம் வந்தாச்சு. லெஃப்டில் போனால் நம்ம பார்க் பண்ணுற இடம். இங்கே தான் பல்லாவரம் சந்தை ஓகேங்களா. பல்லாவரம் சந்தை இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. எவ்வளோ வேலையாக இருக்குது பாருங்க. வெள்ளிக்கிழமை வந்தால் செம்ம கூட்டமாக இருக்கும். இது உள்ளே வரமாட்டோம். ஃபுல்லாக இங்கே வந்து ஷூட்டிங் எடுப்பாங்க. பல்லாவரம் சந்தைனால யார் இருக்காங்க, ஃப்ரெண்டே காணுங்க, எங்கே இருக்கிறாரு தெரியல தலைவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா சென்னை ஏர்போர்ட்டில். மணி 2 மணி ஆகுது. என் பக்கத்தில் கீதம் ஹோட்டலு ஓப்பனில் இருக்குது. செம்ம வயிற்று வலி ஓகேங்களா. நியர்பையில் எங்கேயுமே பாத்ரூம் கிடையாது. நம்ம போனோம்னா ஏர்போர்ட் உள்ள பார்க்கிங் பண்ணிட்டு தான் பாத்ரூம் போனோம். உள்ளே போயிட்டு பாத்ரூம் போயிட்டேன். பக்கத்தில் வந்து ஐஸ்கிரீம் கடை இருக்குது ஓகேங்களா. இப்போது ஹோட்டல் திறந்துச்சு, கேட்டேன், பரவாயில்ல நம்மளுக்கும் அலோவ் பண்ணாங்க. தேங்க்யூ கீதம். நான் அப்பப்போ வந்து கீதம் ஹோட்டலில் பார்க் பண்ணிட்டு சாப்பிடுங்க ஓகேங்களா. நம்ம கார் தோறுக்கு பாருங்க ஓகேங்களா. நம்ம ஓட்டிகிட்டு வந்த காரு காலையிலே ஒரு ட்ரிப்பு முடிச்சிட்டேன். இப்போ 2வது ட்ரிப்பு. நாளைக்கு விடிகாலம் அப்படியே வந்து இப்போ வேலூர், இப்போ கஸ்டமர் லேண்ட் ஆகிட்டான் ஏர்போர்ட்டில். அவனை பிக்கப் பண்ணிட்டு அவனை 2nd ஃப்ளோர் வர சொல்லிட்டேன் ஓகேங்களா. இப்போ நேராக பிக்கப் பண்ணி வேலூரில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே காலையில் திருவண்ணாமலை வந்து அப் அண்ட் டவுன் போய்ட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்டும். ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்து டீ ஓகேங்களா. சுட டீ பாய் கடையில் டீ பண்ணேன், கொடை போட்டிருக்கேன் பாருங்கள். அங்கேயே வந்து லெஃப்ட்டில் எப்போவுமே கடை இருக்கும். நீங்கள் யாருன்னா டீ சாப்பிட்ணும் இல்லை பாத்ரூம் போகணும் அப்படின்னா நம்ம கீதம் ஹோட்டலில் சாப்பிடுங்க. ரொம்ப சீப்பான ரேட்டு ஓகேங்களா. யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம், யார் வேணாலும் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க. 2 மணி வரலும் சென்னையில் ஹோட்டல் இருக்குன்னா அது நம்ம கீதம் ஹோட்டல் தான். பத்தாவதுக்கு இப்போ புதுசாக ஐஸ்கிரீம் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது வேறு யாரோ கடை. ரொம்ப நன்றி சொல்லிவிடுவோங்க. ஏன்னா நியர்பையில் பெட்ரோல் பங்க்கில் நம்மளை அலோவ் பண்ணால் தான் பாத்ரூம் போக முடியும். இங்கே ஒரு பப்ளிக் டாய்லெட் கூட கிடையாது. இவ்வளோ பெரிய சென்னை சிட்டியில் எப்படி பார்த்தாலும் நம்ம ஒன்று இந்த பக்கம் போனால் ஒரு 3 கிலோமீட்டரில் பெரிய பெட்ரோல் பங்க்கில் அந்த மாதிரி பாத்ரூம் இருக்கும். ஆனால் அவங்க விட்டால் தான் நம்ம போக முடியும் ஓகேங்களா. எல்லாம் பெட்ரோல் போடணும். இந்த பக்கம் போனீங்கன்னா பெட்ரோல் பங்க் நிறைய இருக்குது, ஆனால் அங்கேயும் அவங்க விட்டால் தான் போக முடியும். ஹோட்டலில் நம்மளுக்கு வந்து பார்க்கிங்கு ஹோட்டலில் சாப்பிட்ற இடத்துல இருக்குது ஓகேங்களா. அங்கே வந்து நம்ம சாப்பிட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெஸ்ட் ரூம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட் உள்ள பார்க்கிங் போட்டுட்டு உள்ளே நடந்து போய் பார்க்கிங் பிளேஸில் இருக்குது ஓகேங்களா. அது வரலும் நம்ம வந்து கஸ்டமர் வர்றதுக்குள்ளே நம்ம போய் பார்க் பண்ணிட்டோன்னா காசு அதிகமாக வாங்குவாங்க ஓகேங்களா. ஏர்போர்ட்டை பொறுத்தவரைலாம் உங்களுக்கு தெரியும், 10 நிமிஷத்துக்கு 45 ரூபா, அதுக்கு மேலே 1 நிமிஷம் போனால் கூட 85 ரூபா, அதுக்கு மேலே ஒரு 2-3 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா 130 ரூபா ஓகேங்களா. இவ்வளோ விஷயம் இருக்குது.
நான் காலையில் வந்த கார் வந்து இட்டியாஸ் வேறு சில்வர் கலரு. இப்போ வந்தது வந்து கிரே கலரு. ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் வண்டி சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. காலில் வந்தது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரிப்பேரு. வேறு என்ன பண்ணுறது, ஆக்டிங் வர்றதுனால இந்த கருது பாருங்க ஐஸ்கிரீம் கடை. ஓகேங்களா, அதுதான் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, 99 ரூபாலேருந்து 250 ரூபா 300 வரலாம் ஐஸ்கிரீம் இருக்குது. யாருன்னா சாப்பிட்ணுன்னா லே 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 எப்படி சூப்பராக இருக்குங்களா புது வண்டி. இது வந்து 2029 மாடலு. ஓகேங்களா, வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. 2019 ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. இட்டியாஸ் டொயோட்டா கம்பெனியை வந்து டீசலில் வந்து விட்டுருக்கலாம். இந்த மாடல் வந்து 2019 இந்த ஓன் போர்டு வந்து வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓன் போர்டு லாஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய பேர் ஓன் போர்டை எடுத்து டீ போர்டாக மாற்றிட்டாங்க. இந்த வண்டி ஓன் போர்டு எடுத்து டீ போர்டாக மாற்றப்பட்ட உள்ளது வண்டி. சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு, சஸ்பென்ஷன், பிரேக்கிங். ஓகேங்களா, வேறு லெவல் ஒரு ஃபீலிங்கு, வேறு லெவல் மைலேஜு. ஓகேங்களா, செம்ம குட் கம்ஃபர்டபுள் வண்டி. டொயோட்டாலே இந்த வண்டி தாங்க செம்மையான ஒரு சேல்ஸிங்கு. ஓகேங்களா, இந்த வண்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன வண்டினா லியோவா, ஆமாம் டொயோட்டா லியோ தான் நினைக்கிறேன். லிவா. ஓகேங்களா, லிவா வந்து பயங்கர சேல்ஸு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிறது வந்து ஃபார்ச்சுனர். ஓகேங்களா, ஃபார்ச்சுனரு, கிறிஸ்டா, இனோவாவோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபார்ச்சுனர் தான். ஓகேங்களா, ஃபார்ச்சுனரும் கிறிஸ்டாவும் இந்த வண்டியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இனோவாவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போத்துக்கு கிறிஸ்டா தான். ஓகேங்களா, கிறிஸ்டா 27ஓட க்ளோஸ்டு. 27ஓட கிறிஸ்டா கதை முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஃபார்ச்சுனர் மட்டும்தான் டீசல் வேரியண்ட்டு. அப்புறம் வந்து ஐ கிராஸ். ஓகேங்களா, ஐ கிராஸ் வந்து பெட்ரோலு. ஐ கிராஸா எஸ் கிராஸா? ஓகேங்களா, இனோவாவில் கிறிஸ்டாக்கு அடுத்த மாடல் வந்து ஐ கிராஸோ எஸ் கிராஸோ. ஓகேங்களா, அந்த வண்டி தான் இருக்குது. ஓகேங்களா, ஏர்போர்ட் 1 கிலோமீட்டர் நம்ம கஸ்டமர் வந்து மேலே வெயிட் பண்ணிருக்கான். ஃபார்ச்சுனரும் செம்மையாக இருக்குங்க. ஆனால் என்னென்னா எப்படி சொல்கிறது, 40 அதாவது இப்போ 45 65. ஓகேங்களா, 65. எஸ் கிராஸ் வந்து ஐ கிராஸா எஸ் கிராஸா வந்து 45. இந்த போது பாருங்க இனோவா. ஓகேங்களா, இது வந்து 16 lakhs. ஓகேங்களா, இந்த வண்டி வந்து 10 lakhs. ஓகேங்களா, அது பாருங்கள் நோ பார்க்கிங்கில் விட்டாங்கன்னா வண்டி க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நோ பார்க்கிங்கில் விட்டால் ஃபைன் போட்டுருவாங்க நைட்டில். இது வந்து 16 லட்சம், இது வந்து 10 லட்சம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஓட்டுற வண்டி 10 லட்சம். இப்போ அந்த வண்டி செகண்ட் ஹேண்டில் எடுக்கணும்னா 7 லட்சம் 8 லட்சம். ஏன்னா வண்டி வந்து கிடைக்கலைங்களா, செம்ம மைலேஜ் வண்டி வந்து கிடைக்கல. இந்த வண்டி நீங்கள் செகண்ட் ஹேண்டில் எடுத்துனா 7 லட்சம் 6.25 லட்சம் 8 லட்சம் வரும் கம்பல்சரி. ஏன்னா 2 ஓனரு 3 ஓனரு சிங்கிள் ஓனரு. ஓகேங்களா, சிங்கிள் ஓனர்லாம் கிடைக்கிது ரொம்ப ரேர் இந்த வண்டிலாம். கிறிஸ்டா போனீங்கன்னா 27 லட்சம் 30 லட்சம் வரும். ஓகேங்களா, 23 இருந்துச்சு, அப்படியே 27 ஆச்சு, அப்புறம் 30 ஆயிடுச்சு. ஐ கிராஸு எஸ் கிராஸை வந்து எவ்வளோ 43 லட்சம் வருது இப்போது. ஓகேங்களா, அதுக்கடுத்து தான் ஃபார்ச்சுனர் 65 லட்சம். அப்புறம் 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியலன்னா என்ன சொல்கிறது, 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபோன் அடிக்கிறான். அதான் எதுக்குடா அத்தனை ஃபோன் அடிக்கிற, வர வேணாம், வெளிலேருந்து உள்ளே வர வேணாம், எவ்வளோ பெரிய கேட்டு. இதே பரவாயில்ல, பெங்களூர் ஏர்போர்ட்லாம் நீங்கள் ஒன்ஸ் வெளியிலேருந்து உள்ளே வரதுக்கே நீங்கள் 4 கிலோமீட்டர் போகணும். ஓகேங்களா, நம்ம சென்னை ஏர்போர்ட்டு மட்டும் தான்டா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஏர்போர்ட்டு. உண்மையாக சிட்டிக்குள்ளே வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது, உள்ளே மெட்ரோ எல்லா வசதியும் இருக்குது. இப்போ தான் பெங்களூர் ஏர்போர்ட்லேயே மெட்ரோ வரப்போகுது. ஓகேங்களா, இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்கு முடியாது, அதனால் ஃப்ரீ பேட்டரி வெஹிக்கிள் விட்ருக்காங்க. ஓகேங்களா, 5ஆம் நம்பர் கேட்லேருந்து இன்டர்நேஷ்னல்லேருந்து இறங்கி நம்ம திரும்பி இங்கே இந்த பில்டிங் வரணும். ஓகேங்களா, அது சில பேருக்கே தெரில. சில பேருக்கு இந்த 10ஆம் நம்பர் கேட்லேருந்து மேலே நடந்து வரணும், T4. ஓகேங்களா, மேலே நடந்து வரணும், அதுவே தெரியாது நிறைய பேருக்கு. இவன் ஆனானா 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே ஃபோன் அடிக்கிறான். பயங்கர கர்மி வெயில். ஓகேங்களா, என்னால் நிற்க முடியல அப்படின்றான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியிலே வந்துட்டு. ஏன்னா அங்கே ஃப்ளைட்டு ஏறினதுலேருந்து ஏசி. ஓகேங்களா, திரும்பி இங்கே உள்ளுக்குள்ளே வந்தால் ஏசி. ஓகேவா, திரும்பி வந்து எப்படி சொல்கிறது,
இங்கே வந்து மேலே பார்க்கிங் நிற்கிறதும் போது அதை நான் வந்து நேற்று ஏர்போர்ட்டில் வந்தேன் பாருங்கள், செம்ம அனல் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம ஊர் அனல் தான், என்ன பண்ணுறது. என் கஸ்டமரே வேறு காரில் வந்தேன் பாருங்கள் மார்னிங்கு. அவங்க சொல்கிறாங்க என்னன்னா செம்ம வெயில் உங்கள் ஊர் அப்படின்னாங்களா. அதான் சொன்னேன், எங்கள் ஊர் வெயில் தான் இப்போ சீசன் டைம் இல்லைங்களா. கோவாவில் கூட எனக்கு வெயில் தெரிலங்க. உண்மையாக நம்ம ஊரில் செம்ம வெயிலாகுதுங்க. அப்பா சாமி, நம்ம ஊரில் வெயில் தான் அதிகம். என்ன பண்ண சொல்கிறீங்க. இங்கே தான் வெயிட் பண்ணுறோம்னா B15 ஓகேங்களா. நம்ம பில்லர் நம்பரு B15 தான் கார் பார்க்கிங்கு. இங்கே வந்து டீ போர்டு மட்டும் தான் ஒன்லி அலோடு. B15 நம்ம அப்படி போகணும் ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம கார் பார்க்கிங் மட்டும்தான். 4 வைக்கிற ஏசி அப்போ கூட பத்தலை மதியம், செம்ம அனல். இப்போ என்னடானா 5 நிமிஷம் கூட நிற்க முடியல தலைவரால். ஏர்போர்ட்டில் மட்டும் லக்கேஜ் வரலன்னு மட்டும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், ஏன்னா ஏசி அது ஓகேங்களா. இங்கே வெயிட் பண்ணணும்னா கஷ்டம் இருக்குது. B18 B15 வந்தாச்சு. தலைவரே உரம் போங்க, ஹார்ன் அடிக்கக்கூடாது வேறு. நம்ம கஸ்டமர் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். B15 ओला ऊपर झूठ बोला था इसलिए उनको साफ दिया गया ताकि वो कहीं सृष्टि में उनका मंदिर ना बने। विष्णु जी ने सही बोले थे, यही पावन स्थल है। ये वेलूर से 100 இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா சென்னை ஏர்போர்ட்டில் 2:40 ஓகேங்களா. சென்னை ஏர்போர்ட்டில் 2:40 கிளம்பணும். வேலுக்கு வந்து 4:40 வந்தோம். இங்கே வந்து 7 மணிக்கெலாம் வந்துட்டோம். இப்போ திருவண்ணாமலை இருக்கும். வந்து அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் செல்லுன்னு வந்துட்டு படுக்கலான்னு பார்த்தேன். கஸ்டமர் வந்து நின்ட்டான் கரெக்டாக 5 மணிக்கு ஷார்ப்பாக. வேலூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து நிப்பாட்டியிருக்கேன். செம்மையாக கண் எரியுது. 6 மணிக்கு வேலூர்லேருந்து வண்டி எடுத்தேன். 6 மணிக்கு எடுத்து 9:40 சென்னை போய் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே 2 மணிக்கு 12 மணிக்கு லேண்ட் ஆக வேண்டிய ஃப்ளைட்டு 2 மணிக்கு லேண்ட் ஆச்சு. 2:40 வெளில வந்தேன். 2:40 பிக்கப் பண்ணேன். நேராக வேலூர் வந்து 5 மணிக்கு வந்தேன். அதான் 4:40 வந்தேன். 4:40 வந்துட்டு அப்படியே கஸ்டமரை பிக்கப் பண்ணேன். வந்து டோல்கேட்டில் டீ சாப்பிட்டு தோணான்னு பேசினோம்னா எப்படா இறங்கி போவான்ற மாதிரி ஆச்சு. ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போட்டான். அதுதான் இப்போ சாப்பிட்டுக்கிறேன் காலைல சாப்பாடு. அப்புறம் வந்து 7 ரூபா காசு கொடுத்தான். பார்க்கிங் போகும்போது வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கோயிலாண்ட உள்ள காருக்கு என்னன்னு தெரில, ஏதோ பிரஸ்டிவலான்னு தெரில. அப்புறம் நம்மளுக்கு குறுக்கு வழி தெரியனாலும் குறுக்கு வழியில் கூட்டின்னு வந்து கிட்டத்தில் விட்டு நான் இங்கே எடுத்துன்னு வந்து கோயிலாண்ட பார்க் பண்ணிட்டேன். சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடும் நான். ஏன்னா 2 மணிக்கு அவன் வேலூரில் அப்பாயின்மெண்ட் போட்டுடலாம் போது டாக்டரை பார்க்க. நம்ம அதுக்குள்ளே பார்த்துன்னு தூங்குவோம் ஓகேங்களா. இன்னும் வீட்டுக்கு போகல. நேற்று காலைல வீட்டிலேருந்து கிளம்பி இன்னும் வீட்டுக்கு போகல. இன்றைக்கி மதியம் தான் வீட்டுக்கு போனோம். இருக்குது கண்ணு ரெட் ஆகுது. செம்மையாக பேசினோம்னா எப்படி திருவண்ணாமலை உருவாச்சு, இருக்கிறதுலே பெரிய கோயிலாக, இங்கே இவ்வளோ கூட்டம் வராங்க, எல்லாத்தையும் கேட்டணும்னா அதான் சொன்னேன். திருவண்ணாமலை வந்து ஒரே கடவுள் தான், எல்லாமே ஒரே சிவன் தான் ஓகேவா. பேசுதான் வேறு வேறு, அதாவது முகம்தான் வேறு வேறு, ஒரே தெய்வம் தான் எல்லாத்துக்கும். அதே மாதிரி இந்து பெருசா, முஸ்லீம் பெருசா, கிறிஸ்டின் பெருசாலாம் கேட்டோம். அதெல்லாம் நமக்கு தெரியாது, மனுஷங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு. கடவுளை கடவுளாக பார்க்கணும் அவ்வளோதான். அதில் இந்து பெருசு முஸ்லீம் பெருசு அதெல்லாம் நமக்கு தெரியாது. எல்லாம் ஒரே கடவுள் தான் நம்ம பொறுத்தவரைக்கும். நம்ம தான் பிரித்து பார்க்குறோம், எதுக்கு அப்படி பார்க்குறோன்னு தெரியல. எல்லாமே ஒரே தெய்வம் தாங்க, ஒரே மனுஷன் தாங்க. சிவன் வந்து ஒரே கடவுள் தான். எப்படி சொல்கிறது, அவன் வந்து அவனுக்கு யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க திருவண்ணாமலை தான் பவர்ஃபுல் சிவன் இருக்கார் அப்படின்னு. அப்போ பார்த்தா வேலூரில் இல்லையா? வேலூர்லேயும் சிவன் கோயில் இருக்குது, திருச்செந்தூர்லேயும் இது ராமேஸ்வரத்துலேயும் இருக்குது, திருவண்ணாமலையும் இருக்குது, பர்வதமலையும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லி நம்ம எல்லாமே ஒரே கடவுள் தான். பேசு வேறு வேறு ஓகேவா, ஒரே கடவுள் தான். அப்படி பார்த்தா கன்னியாகுமரியில் சுசீந்திரத்தில் இருக்குது 2100 வருஷம் பழமையான கோயில். ஜமுனாமுத்தூரில் 2600 வருஷம் பழமையான கோயில் சிவன் கோயில். ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குல்ல. சிவன் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்கார் அவ்வளோதான். ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து இறக்கி விட்டாச்சு. இப்போ தூங்க வேண்டியதான். இங்கே வந்து பார்த்து தூங்க போகிறேன். கோயில் வாசலில் பார்த்து
தூங்க போகிறேன். பாய்.